விகடன் நேயர்களுக்காக இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற ஒரு நபர், இசையையே தன்னுடைய இரத்தமாக கொண்டிருக்கின்ற ஒரு நபர், ஒரு இளம் ஜீனியஸ், ஒரு ப்ராடிஜி, எப்படி வேணால் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த பியானோ இசைக்கு சொந்தக்காரரினுடைய கைகள் வெறும் 19 வயதான ஒரு சின்னஞ்சிறு இளைஞனின் கரங்கள். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும், ஏழாங்கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும் அப்படின்னு கண்ணதாசன் எழுதின பாடல், சிவாஜி சார் நடித்த ஒரு பழைய கால படத்தில் இருந்த பாடல். அந்த பாடல் தான் இந்த நபரை சந்திக்கிற போது எனக்கு நினைவுக்கு வந்தது. நம் நெஞ்சங்களை கவருகின்ற இந்த இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரம், அவரை தான் இன்னைக்கு விகடன் நேயர்களுக்காக நாங்கள் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார், சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறாள்னு சின்ன வயசுல நாங்க ஒரு பாட்டு கேட்டு வளர்ந்துருக்குறோம். நாதஸ்வரம்ன்றது ஒரு அசுரவாத்தியம். ஆனால் அது முழங்கினால்தான் கடவுள் புறப்பாடே நடக்கும் எந்த திருக்கோயில்லையும். அந்த மாதிரி ஒரு பெயரை நீங்க வச்சிருக்கிறீங்க, லிடியன் நாதஸ்வரம். முதல் பேரை கேட்டா ஏதோ ஃபாரினர் மாதிரி, ரெண்டாவது பேரை கேட்டா நம்மூர் ஆளா இருக்கு. இந்த பேருக்கு என்ன காரணம்? ஸோ இது வந்து ஒரு மியூசிக்கலான நேம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் கேட்டால் ஃபாரினர் மாதிரி இருக்குன்னு. ஸோ டேடி அந்த தாட்டில் தான் வெளிநாட்டுக்காரங்க கூப்பிடும்போது லிடியன்னா சொல்லும்போது அது ஈஸியாக இருக்கும். அண்ட் இவன் எங்கேருந்து வரான், யார் இவன்னு தெரிஞ்சவொடனே நாதஸ்வரம் தமிழ்நாடு அண்ட் அசுரவாதியம். அண்ட் நாதஸ்வரமில் தான் நாதம் அண்ட் ஸ்வரம், அந்த ரெண்டு ஒரு மியூசிக்கல் நேம். ஸோ ப்ளஸ் லிடியன்ன்றதும் அதுவும் ஒரு ராகம் தான். அது என்னென்னா வெஸ்டர்ன் மியூசிக்கில் 7 மோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் லிடியன் இஸ் அ க்ரீக் நேம். ஸோ நம்ம இப்போ இந்தியன் மியூசிக்கில் நம்ம கல்யாணி ராகம்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதை தான் வெஸ்டர்ன்ல லிடியன் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ லிடியன் நாதஸ்வரம்னு அந்த மாதிரி. எப்படி நீங்க பிறக்கும் போதே நீங்க இசைக்குள்ளதான் போக போறீங்கன்னு உங்க பெற்றோருக்கு தெரிந்தது? எங்க அப்பாவுக்கு ஒரு விஷன் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் பிறக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி அப்பா வந்து மியூசிக் தியரி கிளாஸ்ல லிடியன் ஸ்கேலை பற்றி படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ இப்போ லிடியன்ன்ற நேம் வந்து ஒரு பேராவுக்கும் ரொம்ப ஆப்டா இருக்குன்னு சொல்லிட்டு லிடியன் நாதஸ்வரம்னு வச்சுட்டாங்க. ப்ளஸ் நாதஸ்வரம் ராஜா சாருக்கும் அது ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட். டேடி ராஜா சார் இளையராஜா. ஆமாம், இளையராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் டேட் இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். அண்ட் அந்த டோன் எவ்ரி திங், இட்ஸ் ஒரு ஆஸ்பீஷியஸ் டேல வாசிக்கக்கூடிய ஒரு அக்கேஷன், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பியூரான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த உங்களை பார்க்குற போது ரொம்ப சின்ன குழந்தை பார்க்குற மாதிரி இருக்கு. சின்ன குழந்தை தான். இப்பதான் அவர் சில நாட்களுக்கு முன்னாடி 19 வயசு இருக்கு அவருக்கு. செப்டம்பர் 6. ஆமா. ஆனா எவ்வளவு ஒரு சின்ன ஆலமர விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அபாரமான இசைத்திறமை இருக்கு. நீங்க தமிழ்நாட்டினுடைய சொத்து. உங்களை பார்க்குற போது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. 2 வயசுல உங்களுக்குள்ள இருந்த அந்த இசை வெளியில வர ஆரம்பிச்சது. நீங்களா ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா 2 வயசுல? ஆமாம், அப்பா சொல்லுவாங்க 2 வயசுக்கு முன்னாடியே நான் சில அறிகுறிகள் அதெல்லாம் காமிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது நைட்டு என்ன அந்த தொட்டியில் போடும்போது அப்பா வந்து மிருதங்கம் வாசிப்பாங்க, நைட் ஃபுல்லாக அவங்க வாசிப்பாங்க. நீங்கள் அழும்போதே மியூசிக்கலாக தெரியல, அவங்கள தான் கேட்கணும். கல்யாண ராகத்துலேயே அழுவீங்களா? ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் அழவே மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அப்பா அம்மா எல்லாரும் வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ அழுதாலும் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப சின்சியராக ஃபீல் பண்ணி அழுவேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான். அண்ட் கால் நான் தாளம் போட்டுகிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா. அண்ட் நைட் ஃபுல்லாக அந்த தொட்டியில் போடும்போது பாடிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ டேடி நைட் விஷன் கேமராவில் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ளட் வந்ததில் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து அது எல்லாமே அது போயிடுச்சு. அது வெள்ளத்தில் ஒரு இசை வெள்ளம் காணாம. ஆமாம். அதுக்கப்புறமா 2007 ஜனவரி 29 எங்கள் அக்காவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு. ஒரு ட்ரெஸ் பாக்ஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜைலோஃபோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஜைலோஃபோனோட ஸ்டிக் எடுத்துட்டு அண்ட் அந்த ட்ரெஸ் பாக்ஸ் வந்து ஃப்ளோரில் வச்சுட்டு ஒரு ட்ரிப்ளெட் பேட்டர்ன், ஒரு ரிதம் இந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் அது வாசிட்டே இருந்திருக்கேன் போல. ஸோ ஆமாம் 2 வயசுல. ஸோ அக்கா வந்து 2 வயசுல. ஆமாம் 2 வயசுல. ஸோ அது ஒரு 45 minutes to 1 hour 1.5 hour வரைக்கும் நான் அது விடாம அது ப்ராப்பர் குவான்டிட்டில. உங்க கையில ஸ்ட்ரென்த் இருந்துருக்கு அது தெரியல. ஆனா அது ஃபார்ச்சுனேட்டா என்னன்னா டேடி அதை வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க. அது இப்போ யூடியூப்லயும் அது இருக்குது. ஆமா, ஸோ வி கேன் see that and as a memory அதை வச்சுக்கலாம். ஸோ அக்கா வந்து எங்க அப்பா கிட்ட போய் அவ சொன்னான்,
நான் அக்கா வந்து அவள் 2 வயசுலேருந்தே பாடுவா. ஸோ ஷீ நோஸ் மியூசிக். அது ப்ராப்பர் குவான்டிஸில் இருக்குது, அது கரெக்டாக டெம்போவில் வாசிச்சுட்டு இருக்கேன், ஒரு ரிதம் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு போல். ஸோ எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னதும் அவங்க வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு பரவாயில்லையே ஒரு ஒரு ரிதம் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு பேபி சைஸ் ட்ரம் கிட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போதுலேருந்து என்னோட ஜேர்னி ட்ரம்ஸ் வாசிக்க ஆமாம். முதல்ல இப்போ நீங்க வாசிச்சது Drums தான். ட்ரெஸ் ஆமாம். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஆஸ் அ ட்ரம்மர். இப்போ உங்க அக்காவுக்கு இசையில ஈடுபாடு இருக்கு, உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு, உங்க பேரண்ட்ஸுக்கு அப்படி இருந்ததா? எங்கள் அப்பா மியூசிஷியன். ஆமாம். அம்மா எங்கள் அம்மா ஹோம் மேக்கர். அவங்க ரொம்ப நல்லா ஆனால் ரசிப்பாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் 3 பேரோட வீட்டில் அதிகமாக பாடுறது அவங்க தான். அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அப்படியே பாடிட்டே இருப்பாங்க. அண்ட் நாங்கள் எந்த ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அவங்க டப்புன்னு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஷி ஹாஸ் அ வெரி குட் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக். இப்போ உங்க அப்பா வந்து ஏதாவது ட்ரூப்ல இருந்திருக்காரா, அல்லது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்க தெரியுமா அவருக்கு? எங்கள் அப்பா வந்து அவரோட மியூசிக் கெரியர் அவரோட 18th இயரில் ஸ்டார்ட் பண்ணார் ஆஸ் அ சிங்கர். அண்ட் அவங்க நிறைய இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் போயிட்டு எல்லாத்துலேயுமே அவங்க ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸோ இஸ் அ வெரி குட் மியூசிஷியன். அவங்களுக்கு கம்போஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹி ஆல்சோ பிளேஸ் ஃப்ளூட் அண்ட் கீபோர்டும் அவங்க வாசிப்பாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தெரியும், எப்படி வாசிக்கணும்னு தெரியும். ஆனால் அது அவ்வளோ வாசிச்சதில்லை. பட் ஹி கேன் டீச் வெரி வெல். அஃப்கோர்ஸ் அவர் தான் என்னோட லைஃப்பில் பிக்கெஸ்ட் சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்து பெற்றோர்களுக்கு குழந்தைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆர்வம் இருந்தால் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் நாட் கம்பீட்டிங் வித் தி நார்மல் சில்ட்ரன். நீங்கள் உங்கள் உலகத்தில் தனியாக இருக்கீங்க. அதனாலேயே வந்து பல பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை ரொம்ப அது மாதிரி இப்போ கிரிக்கெட் விளையாட ஆசை இருக்கும், ஆனால் ரொம்ப அதில் அனுப்ப மாட்டாங்க. எப்படி உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு சூழல் வரவே இல்லை. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளெஸிங் நான் சொல்லுவேன். அம்மா அப்பா 2 பேரும் தேர் வெரி சப்போர்ட்டிவ். நான் என்ன பண்ணாலும் அதை அப்படியே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் என்னை ஸ்கூல்லேருந்தும் நிறுத்தினாங்க. ஸோ அந்த டிசிஷனுக்கு மெயினாக நாங்கள் பயப்படவே இல்லை. நீங்கள் ஸ்கூல் கோயிங் இல்லை. ஆனால் ஸ்கூல்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன டேடி வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்டடியா? இல்லை, அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கிறது, ஃபுல் டைம் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது. நாங்கள் ப்ராப்பராக படித்து வீட்டுக்கு ஒரு டீச்சர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா, அதை வெளியிலேருந்து ஒரு டீச்சர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா அது நான் அதான் திருக்குறள். ஸோ ஆமாம், திருக்குறள். ஆமாம், திருவள்ளுவர் தான். சரளமாக ஆங்கிலமும் பேசுறீங்க. இதெல்லாம் எப்படி இந்த வீட்டில் வந்து டேடி வந்து இங்கிலீஷ் பேசி பழக சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இங்கிலீஷ் எங்கள் அக்கா கிட்ட நான் சில வருஷம் நான் டெய்லி இங்கிலீஷில் தான் பேசுவேன். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் சில புக்ஸ் படிப்பேன். ஸ்பேஸ் ரிலேட்டடாக எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும், இந்த ஆஸ்ட்ரானமி அதெல்லாம். அண்ட் மூவிஸ் பார்த்து கொஞ்சம் இங்கிலீஷ் அந்த ஆக்சென்ட்லாம் எனக்கு கொஞ்சம் வரும். அது இப்போ நீங்கள் வந்து ட்ரம்ஸ் முதல்ல வாசிங்க. ஆமாம். அடுத்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? அடுத்தது மிருதங்கம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அது ஒரு 6-7 வயசில் அது கற்றுக்க ஆரம்பித்தேன். யார்கிட்ட? அது முருகன் ஒரு டீச்சர். அவர் டேடியோட ஃப்ரெண்ட். அவர் இஸ் அ வெரி குட் மியூசிஷியன். பட் உங்களை மாதிரி அந்த பீரிடுகிற இசைத்திறமை இருக்கிறவங்க ஒரு ஆசிரியத்தை கற்றுக்கிறது கஷ்டம் இல்லை? அஃப்கோர்ஸ் எனக்கு அவ்வளோவா மியூசிக் டீச்சர்ஸ் எனக்கு இருந்ததில்லை. ஸோ அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் தான் நான் போவேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் நான் அடாப்ட் பண்ணி அது நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது அந்த பேசிக்ஸ் மட்டும். எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்க வாசிப்பீங்க நீங்க? நான் வந்து ஒரு 30 to 35 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பேன். உலகத்துல அவ்வளவுதான் மொத்தமா நிறையவே இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு? எங்களை மாதிரி ஞான சூன்யங்களுக்கு. ஐயோ, அதெல்லாம் அது ஒரு நானும் அது ஆக்சுவலா அது ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல. ஆனா ஒரு 1000கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஆமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்ப பெரிஷ் ஆயிருந்திருக்கும். இனிமேல வரப்போற எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும். இன்ஃபேக்ட் கச்சேரின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு மேடை கச்சேரியோ அல்லது எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நார்மலா இருக்கும்? ஒரு 5 to 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஆமா. இப்போ ஒரு என்ன சொல்ல, ஒரு கீபோர்ட் இருக்கும், பேஸ் கிட்டார், ட்ரம்ஸ், தப்லா, ஸோ வயலின், ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளூட் ஒரு 15-20 வச்சுக்கலாம். 15. ஆனா நீங்க உங்களுக்கு வந்து 35 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு வாசிக்க தெரியும். இதுல எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட் எதாவது உணர்ந்திருக்கீங்களா? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷல் அண்ட் டிஃபிகல்டிஸ். அதுக்கு தனிப்பட்ட எல்லா இதுவும் இருக்கு. ஸோ நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உலகத்திலே டிஃபிகல்ட் அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, ஓ அப்போ நம்ம ஈஸியான இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோமான்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ லவ் இட் தி மோஸ்ட். அண்ட் எனக்குன்னு பர்சனல் ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்போ அஃப்கோர்ஸ் பியானோ பீயிங் மை
மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட். பியானோ அண்ட் ட்ரம்ஸை நான் சொல்லுவேன். இல்ல புதுசா வாசிக்க கத்துக்கிற ஒரு பிள்ளைக்கு இது கத்துக்கிறது ஈஸி, இது கொஞ்சம் சிரமம், அப்படியாவது சொல்லலாம்ல? அப்படின்னா நான் பாட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா பாட்டுன்றது நம்ம இன்பில்ட்டாவே இருக்கிற இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், இங்கேயே இருக்கு. ஸோ அதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸும் வேணாம். ஸோ நம்ம நினைச்சா நம்ம பாடலாம். இப்போ பேசுறோம் அதே மாதிரி பாடலாம். உங்களுக்கு பாட வருமா? நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுறேன். கொஞ்சம் கொஞ்சம். ஆமா. இது 2 வரி 3 வரி. அந்த மாதிரி. சரி, எங்களுக்காக ஒரு 2 வரி பாடுங்க. இது வாலியோட அபூர்வமான பாட்டு. இளையராஜா சார் மியூசிக். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. நான் என்ன சொல்றேன், நான் சின்ன குழந்தையில இருந்து இந்த பாட்டு நான் கேட்டு வளர்ந்தேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். அது அந்த அமைப்பே ரொம்ப அழகா இருக்கும். அதை பத்தி வாலி சார் ஒரு வீடியோ போட்டு. ஆமா, அது டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க புல்லாங்குழல் வாசிப்பீங்களா? எப்படி வாசிக்கணும்னு தெரியும், ஆனா நான் அவ்வளவா ட்ரை பண்ணல. பண்ணல. இந்த பாட்டு கண்ணனை அறிவாயா. ஃப்ளூட் எங்க அக்கா வாசிப்பாங்க. ஸோ அவங்க தான் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் ஃப்ளூட்டிஸ்ட். நீங்க ஸ்கூலுக்கு போகலைன்னு எப்பவாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை, டெஃபினட்டாக. எதனால வருத்தப்படல? ஏன்னா எனக்கு பர்சனலாக சொல்ல போனோன்னா எனக்கு அந்த என்வாயர்மெண்ட் எனக்கு பிடிச்சது. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எனக்கு மியூசிக்கில் தான். ஸோ அதனால் இதில் இருந்தால் எனக்கு நிறைய டைம் கிடைக்குது. ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர் இன் மியூசிக் அண்ட் லேர்ன் மோர். அண்ட் அதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அண்ட் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, அல்லது ஒரே சிந்தனையில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. இப்போ நீங்க மியூசிக்ல போய் இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைக்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு சொல்லப்போனால் அவ்வளோ உண்மையிலே யாருமே இல்லை. பட் நான் அதை மைண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும். ப்ளஸ் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் அஃப்கோர்ஸ் மை பேரண்ட்ஸ் இருக்காங்க, எங்கள் அக்கா இருக்கா. நாங்கள் 2 பேரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மைண்ட் செட் தான், பயங்கரமாக இந்த வேவ் லென்த் மேட்ச் ஆகும் அது. ஸோ அக்கா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் மாம் அண்ட் டேட். ஸோ திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்கிற ஒரு போட்டி, சிபிஎஸ் என்ற ஒரு சேனல் நடத்தின ஒரு போட்டி. அந்த போட்டியில் அத்தனை கலைஞர்களோடும் பங்கு பெற்று அதில் நீங்கள் பரிசு வாங்கினீங்க. அப்போதான் இந்த மாதிரி ஒரு பேரதிசயம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எங்கள் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ நீங்கள் 2 கையில் 2 பியானோவை நீங்கள் அப்போ இசைச்சிங்க. என்ன வயசு அப்போ உங்களுக்கு? அப்போது எனக்கு 13 வயசு. 13 வயசு. அது அமெரிக்கால நடந்தது. அது அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. சரி, அந்த நிகழ்ச்சி ஒண்ணு நடக்க போறது, அதுக்கு நான் தகுதியானவன் அப்படின்றது எப்படி உங்களுக்கு உணர்ந்தீங்க? எப்படி நீங்க அங்க போய் சேர்ந்தீங்க? யூஸ்வலாக எனக்கும் அப்பாவுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் காம்படிஷன்ஸ் மேலே அவ்வளோவா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் டேடி நான் சின்ன வயசுலேருந்து நான் மியூசிக் ஆரம்பித்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எதை பண்ணாலும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இஃப் யூ டூ திஸ் இது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரம்மரை ஃபாலோ பண்ணு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பியானிஸ்ட் வாசதை கேளு. ஸோ அந்த மாதிரி அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அந்த வார்த்தை கேட்டு 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 கரெக்டாக எனக்கு 13 வயசு ஆகும்போது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்னே ஒரு போட்டி எங்களுக்கு வரும்போது we don't want to miss that. அது யார் நடத்தினார்? அது சிபிஎஸ்ன்ற ஒரு சேனல் அவங்க நடத்தினாங்க. அப்பா யூஸ்வலாக இந்த டாக் ஷோஸ் எல்லாம் இருக்கும், லிட்டில் பிக் ஷாட்ஸ், எலன். ஸோ இந்த மாதிரி அமெரிக்கன் டாக் ஷோஸோட ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்க டீமில் இருக்கிறவங்க யூஸ்வலாக டச்சில் இருப்பாங்க டேடி கூட. ஏன்னா சோஷியல் மீடியாவில் எங்கள் போஸ்ட் பார்த்துட்டு அவங்க அப்பப்போ கூப்பிடுவாங்க. ஸோ அப்போது ஒரு டாக் ஷோவில் வேலை செஞ்ச ஒரு ப்ரொடியூசர் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்ன்ற ஒரு ஷோ பண்ணுறோம், நாங்கள் உங்கள் பையனை நாங்கள் கண்டஸ்டண்ட்டாக நாங்கள் இன்வைட் பண்ணுறோம், உங்களுக்கு விருப்பமானு கேட்டேன். ஸோ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்ன்ற பேர் கேட்ட உடனே சரி வில் கிவ் இட் அ ட்ரைன்னு நாங்கள் போனோம். ஏன்னா இது ஒரே சீசன் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா அஃப்கோர்ஸ் தட்ஸ் த டைட்டில். சீசன் 1 2 3 ஆமா, அமெரிக்கா காட் டேலண்ட், இந்தியா காட் டேலண்ட் அந்த மாதிரி அது சீசன் வின்னர்ல எல்லா வயதினரும் இருந்தாங்களா? ஆமா, இட்ஸ் நோ ஏஜ் லிமிட்
காம்படிஷன் அண்ட் ஆல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் இது. ஆல் ஆர்ட்ஸ், ஆமா, எல்லாம் மியூசிக் மட்டும் மியூசிக் மட்டும் இல்லை. ஓ ஸோ அதுதான் அந்த காம்படிஷனோட ஸ்பெஷல். ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு சொல்லும்போது மியூசிஷியனுக்கு மட்டும் அது கொடுக்கூடாது. இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், மெஜிஷியன்ஸ், சிங்கர், வென்ட்ரிலிக்விஸ்ட் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அங்கே அவ்வளவு பேரை பார்த்த உடனே உங்க மனசுல என்ன தோணுச்சு? இவங்களை தாண்டி ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு? முதல்ல சந்தோஷமா இருந்துச்சு அவங்க எல்லாருமே பார்க்கும்போது. இவ்வளோ டேலண்ட்ஸ் அங்கே அந்த ஸ்டுடியோக்கு வெளியில ஒரு ஒரு பெரிய ஒரு ஒயிட் டென்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதில் மேக்கப் ரூம்ஸ், கேன்டீன், அங்கே ரெடி ஆகிறதுக்கான எல்லா அம்யூனிட்டிஸும் அங்கே இருக்கும். ஸோ அப்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் லாஸ் ஏஞ்சலிஸ் போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் அந்த டென்ட்குள்ளே நுழையும் போது எல்லாருமே அவங்க இதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அங்கே அவ்வளோ தூரத்தில் பெல்ட் அடிக்கிறாரு. அண்ட் ஒரு 30 பேர் கொண்ட ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டீம் குக்கிவான்னு சொல்லிட்டு சவுத் கொரியாலேருந்து, அவங்க தான் ஃபைனல்ஸில் எனக்கு ஆப்போனண்ட்டாக அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு 30 பேர். அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸை எதிர்த்து நீங்க இசை அவங்க பயம் வந்துருக்கு. இல்லை, எனக்கு என்னன்னா எனக்கு ஜெயிச்சது ஒரு சந்தோஷம். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு வருத்தமும் இருந்துச்சு. நம்மளால அவங்களும் தோத்து போயிட்டாங்க. அவங்க 30 பேர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அதை சினிமாலதான் ஒருத்தர் 30 பேர் அடிப்பாங்க. ஒரு ஆள் 30 பேர். ஆனா அவங்களும் அது ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அவங்க என்ன என்கரேஜ் பண்ணி, நீங்க சவுத் கொரியாவுக்கு வந்தா உங்களுக்கு அங்க ஒரு வீடு இருக்கு, ஃபேமிலி இருக்குன்னு அப்படி சொன்னாங்க. ஸோ தட்ஸ் அவ்வளோ சரி. அந்த நீங்க 2 பியானோல வாசிக்கணும்ன்ற மாதிரியே தயாரிச்சுட்டு போனீங்களா? அது யாருடைய ஐடியா? அது அப்பா ஐடியா தான். ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி நாள் தான் அந்த ஐடியா வந்துச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ மொத்தம் 5 ரவுண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிஷன் ரவுண்டில் வந்து பம்பிள் பீன்னு ஒரு பீஸ் வாசிச்சேன். அது 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் வாசித்தேன். அது என்னோட ஸ்பீட் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டர். செகண்ட் இதில் வந்து ஸ்லோவாக பியானோ மியூசிக் எல்லாம் கொஞ்சம் காதுக்கு இனிமையாக அந்த மாதிரி கேட்குற மாதிரி. அதுக்கப்புறம் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி வாசித்தேன். ஸோ செகண்ட் ரவுண்டில் என்னென்னா நம்மளோட ஆப்போனண்ட்டை வந்து முன்னாடியே நிற்க வச்சுட்டு நம்மளை வாசிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதாவது தப்பு பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சி அவங்க நம்மளோட காம்படிஷன்லேருந்து நம்மளை விளக்கிடுவாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் ரவுண்டில் வந்து நான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி வாசித்தேன். அது ஒரு டேரிங்கான ஒரு ஆக்ட். அதில் நான் வின் ஆகிட்டேன். அப்புறம் சாம்பியன்ஷிப் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஹாலிவுட் ஆடியன்ஸ், ஏன்னா லாஸ் ஏஞ்சலிஸில் அது நடந்துச்சு. ஸோ அந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு ஆக்ட் வந்து ஹாலிவுட் மெட்லி தீம்ஸ் எல்லாம் எடுத்து ஹாரி பாட்டர், ஜுராசிக் பார்க், சூப்பர்மேன் இந்த மாதிரி அதெல்லாம் வாசிச்சு, அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து இந்த கையில் வந்து ஹாரி பாட்டர் வாசிச்சேன், இந்த கையில் வந்து மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு தீம், 2 ஒன்றா வாசிச்சேன். ஸோ அதுலேயும் வின் பண்ணிட்டேன். This is Mission Impossible. Made it possible. By you and by God. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் அதுக்கப்புறம் போயிட்டேன். அதில் வந்து மூன்லைட் சொனாட்டான்னு ஒரு பீஸ் வாசிச்சு ட்ரம்ஸ், ஏன்னா நான் அவ்வளோ வருஷம் வாசிச்ச ட்ரம்ஸை நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரம்ஸும் வாசிச்சேன். ஸோ மூன்லைட் சொனாட்டா வாசிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரம்ஸ் அக்கம்பெனி பண்ணுற மாதிரி வாசிச்சேன். ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங் ஆக்ட் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனல்ஸில் வந்து அந்த 2 பியானோ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பீஸ் வாசிச்சீங்க? அதில் எட்யூடுன்னு ஒரு பீஸ், அப்புறம் ஃபியூரிலீஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேட்டோவன் கம்போஸ் பண்ண ஒரு பீஸ் வாசிச்சேன். இப்போ எங்களுக்காக அந்த பம்பிள் பீன்றதும் ஃப்ளையிங் பம்பிள் பீ தான் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க உங்களை தெரிஞ்சிட்டது அந்த ஃப்ளையிங் பம்பிள் பீ தான். அதனால எங்களுக்காக அதையும் இந்த ஃபைனலா வாசிச்ச அதையும் நீங்க வாசிங்க எங்களுக்காக. செய்யலாமா? கண்டிப்பா. Good. Release.
என் மனது ஒன்றுதான் மியூசிக் மாதிரி இருக்குது. ஆஹா. உங்களது முதல் வெளிநாட்டு பயணமே இந்த போட்டிக்காக போனதானா, இல்ல அதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க? அதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன். என்ன காரணத்துக்காக? நான் எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா கீபோர்டு வாசிப்பாங்க. ஸோ அப்போது ஹி யூஸ் டு டூ லாட் ஆஃப் ஷோஸ். அப்போது எங்கள் ஃபேமிலியை எங்களை ஆஸ்திரேலியா கூப்பிட்டு போயிட்டு நான் 4 வயசு இருக்கும்போது அதில் நான் ட்ரம்ஸ் வாசித்தேன். நான் ஓ, ஆஸ்திரேலியா. அப்பவும் மியூசிக் வாசிச்சிருக்கீங்க? 4 வயசுல ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கீங்க? நான் 2 வயசில் ஆரம்பித்தேன் 2007. 2009லேயே நான் ஷோஸ் வாசிக்க தம்பி, ஆரம்பிச்சேன். நான் தெரியாம கேட்குறேன். இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கெல்லாம் கையில கொஞ்சமாவது பலம் வேணும் போல. அது இருந்துச்சு அப்போ, இப்போ இருக்கு. 4 வயசுல எப்படி இருந்தது? அது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், டிவைன். இந்த வெற்றிக்கு பிறகு உங்களை உலகமே பார்த்து அப்படியே பிரமிச்சது. நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு உங்களுக்கு என்ன விதமான வரவேற்பு இருந்தது? என்ன விதமான புது வாசல்கள் உங்களுக்கு தெரிந்தது அதுக்கு பிறகு? ரொம்ப நல்லா இங்கே ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்லி ஆகணும், அதுக்கு ராமான் சார்ன்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் இங்கே வந்த உடனே அவர் ஒரு பெரிய ஒரு ஃபெலிசிட்டேஷன், ஒரு காலா மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணார். அதில் எல்லா ப்ரெஸ் எல்லாருமே கூப்பிட்டு என்னை ஹானர் பண்ணி அண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக. அண்ட் அன்றைக்கி கூட தான் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோடய பியானோவில் வாசித்து எங்களை ப்ளஸ் பண்ணார். அவர் இங்கே வந்து வாசிச்சாரா? ஆமாம், அவர் வீட்டுக்கு வந்து வாசித்தார். ரஹ்மான் வந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். And that's so kind of him actually. So அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் அவர் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அவர் ரொம்ப நல்லா. அவர் என்ன உங்களுக்கு பாராட்டுனதை தவிர என்ன சொன்னார்? அவர் ஜென்ரலாக எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அதுதான் இஸ் அ வெரி பிக் சப்போர்ட். நான் அவரோட கேஎம் கன்சர்வேட்டரியில் ஒரு 1.5 years நான் அங்கே படித்தேன். ஸோ தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணு, புதுசாக ட்ரை பண்ணு, இந்த மியூசிக்கெல்லாம் கேளுன்னு எனக்கு அப்பப்போ சொல்லுவார். ரொம்ப சின்ன வயசில் உலக பிரசித்தி பெறுவதுன்றது அபூர்வமானது. ஆனால் அது ஒரு பெரிய பாரம். அதை எப்படி நீங்கள் கடந்தீங்க? அது நான் மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் லெவலில் தான் இருக்கேன். அது நான் நம்புகிறேன். நான் ஃபர்ஸ்ட் லெவலில் தான் இருக்கேன். அண்ட் என்னோட கரியருக்கு இதுதான் ஒரு ஸ்டார்ட் கூட. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் தான், ஒரு ஸ்பார்க்கு தாங்க. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றின்றது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். இது எல்லாரும் நினைவில் வச்சுக்கணும். வளர்ச்சியில் ஒரு படியாக தானே போகணும். ஆமாம். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியும் போது இல்லை அதுக்கு முன்னாடியோ அந்த ஒரு நேர்காணல் ஒன்று அதை பற்றி சொன்னீங்கல்ல, யார் செஞ்சாங்க அதை? அது அந்த வாய்ப்பு எப்படி? அந்த ஒரு இன்டர்வியூ உங்களை செஞ்சாங்கன்னு சொன்னீங்கல்ல. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்க்கு முன்னாடி நான் அப்பப்போ வெளிநாட்டு போய் டாக் ஷோஸ்லலாம் நான் போயிருக்கேன். அப்போது சயம்பரன் இன்னோஸ்ன்னு ஒரு டாக் ஷோ, டான் ஃப்ரான்சிஸ்கோ ஒன்று மயாமியில் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ அமெரிக்கா போக ஆரம்பிச்சு அண்ட் ஒரு 2-3 times போயிட்டதுக்கப்புறம் தான் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்போ போனப்போ தான் நான் மைக்கேல் நோவ்கிராட்ஸ்ன்னு ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சனை பார்த்தேன். அப்போது ஹீ இஸ் த ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஜாஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அவர் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் இந்த ஸ்டைன் வேப்பியானோ எனக்கு கிஃப்ட் பண்ணார். ஆமாம், இதை அவர் கிஃப்ட் பண்ணிப்பேன். போகிற எல்லா இசைக்கலைஞரும் ஒரு கிஃப்ட் கொடுத்துறாங்க. வைக்கதான் இடம். ஸோ என்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு when I come to Chennai or on this guy's birthday I'll gift him a Steinway pianoன்னு சொன்னார். ஸோ ஸ்டைன்வே பியானோ தான் உலகத்திலேயே the highest valued piano. அது ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். ரொம்ப விலை உயர்ந்தது. ஸோ இது வந்து 1 crore and 50 lakhs அவர் ஃபுல்லாக டோர் டு டோர் கிஃப்ட் அவர் பண்ணார். இந்தியாவில் 1 crore. ஆமாம், இந்தியன் மணியில் 1 crore and 50 lakhs. 1.5 கோடி. ஆமாம், 1.5 கோடி கார் வாங்கினா உலகத்திலே பறந்துகிட்டு இருக்காங்க உட்காந்து மியூசிக் வாசி. ஸோ இது ரொம்ப ரேரான பியானோ இது. ஸோ அவர் கொடுத்தாரு. ஸோ இந்த இன்டர்வியூஸ் அதெல்லாம் போகும்போது தான் அவரும் கரெக்டாக என்ன. நீங்கள் வாங்கிய இசைக்கலைஞர்களிருந்து வாங்கிய நிறைய பரிசுகள் இருக்கு. அதில் ரொம்ப அரிதானது, ரொம்ப நேசிக்கிற பரிசுன்னு ஏதாவது இருக்கா? இந்த பியானோவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு மிஞ்சி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால்
ஏன்னா இது ரொம்ப ரேரானது. அண்ட் ஒருத்தனை பார்த்துட்டு அவனுக்கு இது பண்ணா அவன் லைஃப்ல நல்லா வருவான்னு அந்த நம்பிக்கை, த ட்ரஸ்ட் தட் ஹி ஹேட் ஆன் மீ, மிஸ்டர் மைக்கேல் நோவ்கிராட்ஸ், தட்ஸ் லைக் we can't value, that's priceless. அதனால this piano சொல்ல. உங்களுடைய ஆர்வம்ன்றது எதுல போகுது? வெஸ்டர்ன் கிளாசிக்கலா, ஜாஸா, இந்தியன் கிளாசிக்கலா, இல்லை எந்த துறையில உங்களுடைய மனசு ரொம்ப அதிகமா போகுது இசையில? அது என்ன சொல்றது, மியூசிக் தான். ஸோ த டெஸ்டினேஷன் இஸ் மியூசிக். அது நம்ம காரில் போகலாம், சைக்கிளில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், அது எப்படி வேணால் போகலாம். ஸோ அந்த ட்ராவலிங், அந்த டிரான்ஸ்போர்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்ரஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட டெஸ்டினேஷன் மியூசிக். அங்கே போயிட்டேன்னா நம்ம ஊர் இசைன்னு இருக்கு, பாரம்பரிய கர்நாடக சங்கீதம், அதை எல்லாரும் கத்துக்கிறாங்க. அதனோட அடிப்படை கத்துக்கிறதுன்றது எவ்வளவு அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே அவ்வளோ ரிச்சான ட்ரெடிஷன்ஸ் அண்ட் த கல்ச்சர், இட்ஸ் அ யூனிவர்ஸ் ஓவர் ஹியர். இது அவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஸோ அது நம்ம அந்த லெகசி விட்டு போகாமல் அடுத்த ஜென்ரேஷன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம அதை கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும். ஏன்னா மியூசிக் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சின்னு வருது, சவுண்டு நாய்ஸ் தான் ஜாஸ்தி ஆகுதுன்னு யாருமே சொல்லிடக்கூடாது. ஸோ அது சொல்றாங்களா? அப்படி அது எனக்கு தெரியல. அது ஒருத்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு தான் நானும் உழைச்சிட்டு இருக்கேன், நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க பேசிக்கா யார்கிட்டயாவது கர்நாடிக் மியூசிக் கத்துட்டீங்களா? இல்லை. அதுல இருக்கிற நுவான்சஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் நிறைய கேட்பேன். என்ன சொல்றேன்னா, வாசிக்கிறத விட நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட நான் நிறைய கேட்பேன். வெரி குட் லிசனர்னு சொல்லலாம். முன்னாடி போய் உட்கார்ந்து கத்துக்கிறதுல ஒரு இன்னும் திருத்தம் செல்ஃப் லேர்னர் இல்ல, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸுக்காக கேட்கிறேன். கண்டிப்பா அந்த அடிப்படை, அந்த பேசிக் அண்ட் அதை பத்தி ஒரு ஐடியா கத்துக்கிறதுக்காக நான் திருச்சியில இருந்து ஷேக் மெஹபூப் ஷுபானின்னு அவங்க நாதஸ்வரம் பிளேயர்ஸ், அவங்க லெஜெண்டரி பிளேயர்ஸ். நானும் எங்கள் அக்காவும் அவங்க கிட்ட ஒரு 6 months நாங்கள் கர்நாடிக் ஒவ்வொரு ஃபோன் கால்லேயே நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ நான் ஒரு இந்தியன் ஃபியூஷன் ஆல்பம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் இது மட்டும் நீங்கள் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒருத்தர் உங்கள்கிட்ட காமிச்சா அதனுடைய அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிட்டு வாசிக்க உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நாளாகும். ஒரு மணி நேரம். ஒரு காரை கண்டா கலட்டி என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பேசிக்னஸ் வந்து நாங்க உறுதியா நம்புறோம். இப்ப நாங்க உங்க பெருந்தன்மையை நினைச்சு நாங்க 2 பேரும் ஆச்சரியத்துல இருக்கோம். அது இவ்வளவு மியூசிக் தெரிஞ்ச நீங்க கொஞ்சம் கூட மியூசிக் தெரியாத எங்க கேள்வி. ஐயோ அதெல்லாம் பொறுமையா நான் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னன்னா மியூசிக் அதுல 2 லயம் அண்ட் ஸ்ருதி, அதுதான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் அப்ளை ஆகுது. அது புரிஞ்சுக்கிட்டா எப்படி அது வாசிக்கணும்னு ஃபிகர் அவுட் பண்ணிடலாம். அது கை செட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர அது புரியறதுக்கு அது இன்ஸ்டன்டா புரிஞ்சிடும். ஸோ இந்த அனுபவங்களுக்கு பிறகு அந்த சிபிஎஸ் அந்த விருது வாங்கின பிறகு என்ன மாதிரி பயணம் இருந்தது? அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் நாங்க பிறந்த மண்ணுக்கு நாங்க வாழ்ற இந்த நாட்டுக்கு ஒரு லெஜெண்ட், ஒரு லெஜெண்டரி போயட், ஒரு டிவைன் போயட் ஒருத்தர் 3000 years முன்னாடி வாழ்ந்திருக்காரு. ஸோ அங்கே அமெரிக்காவில் போய் எல்லாம் அங்கே பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே மண்ணுக்கு என்ன பண்ண போறோம்னுக்கு தான் இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட். திருக்குறள் ப்ராஜெக்ட் நீங்க ஒன்று எடுத்திருக்கீங்க. அது என்ன இது? ஸோ திருக்குறள் இவ்வளோ வருஷமா இருந்திருக்கு. ஆனால் அதோட மெஜாரிட்டி அந்த மீனிங் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா யாருக்கும் போய் சேரல. ஸோ தமிழுக்கு திருக்குறள் டிஃபைன்ஸ் தமிழ், அதோட ஒரு ஐடென்டிட்டின்னா தமிழ் லாங்குவேஜ். ஸோ இவ்வளோ ரிச்சான என்ன சொல்கிறாரு ஒரு ட்ரெடிஷன், இந்த கல்ச்சர் அண்ட் அவ்வளோ அறிவோட அண்ட் அது இவ்வளோ வருஷமாக அது ப்ரிசர்வ் பண்ணி அது காப்பாற்றப்பட்டு இருக்கு. ஸோ அது எவ்வளோ அழிக்க ட்ரை பண்ணியும் ஸோ அது இவ்வளோ வருஷமாக அது சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ அது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களோட ஒன்லி கோல். என்ன செய்கிறீங்க? ஸோ திருக்குறளுக்கு நாங்கள் மியூசிக் பண்ணுறோம். 1330 பாட்டுக்கு நான் எங்கள் அக்கா சேர்ந்து அதுக்கு பொருளோட வி ஆர் டூயிங் மியூசிக். ஸோ அதுதான் அந்த குரலை அப்படியே இசை கோர்த்து பாடுறீங்க. ஆமாம். யார் பாடுறது? அதுக்கு நாங்கள் 3 பேர், அதாவது நான், அக்கா, அப்பா மட்டும் பாடினா எல்லா 1330 குரலும் பாடினா ரொம்ப மொனோட்டோனஸாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாரும் பங்கும் வேணும்னு சொல்லிட்டு வி ஆர் கொலாபரேட்டிங் வித் 1000 singers
ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் 1000 பாடகர் 1000 பேரை கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல பாட இதுல வைக்கிறோம். தமிழர்கள், இந்தியர்கள் தவிர வெளிநாட்டவரும் இருக்காங்க. ஸோ 500 singers from overseas and 500 people from Indiaன்னு நாங்கள் ரஃபாக ஒரு கவுண்ட் வச்சுருக்கோம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அங்கே அரங்கேற்றம் பண்ணி அவங்க பாடி, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஜர் தான் அவங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்கும். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் டூ. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்டில் புல் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு குரல் பாடினா அந்த பிளெஸிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 1000 பேரோட பிளெஸிங்ஸ், தட்ஸ் சம்திங் ப்ரைஸ்லெஸ். குரல் அப்படின்னு வரும்போது உச்சரிப்புன்றது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பண்ணும்போது உச்சரிப்புல இடிக்குமே. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அதுக்கு போன வருஷம் செப்டம்பர் 8 வந்து ஒரு வீடியோ மாதிரி ஒன்று பண்ணி நாங்கள் எல்லா சோஷியல் மீடியாவிலும் போட்டோம். அதாவது நாங்கள் திருக்குறள் பண்ணுறோம் இந்த மாதிரி, அண்ட் ஒரு 1000 சிங்கர்ஸ் நாங்கள் பாட வைக்க போகிறோம். ஸோ தமிழ் உச்சரிப்பு அண்ட் இசை ஆர்வம் அண்ட் தமிழ் ஆர்வம் இருக்கிறவங்க இந்த இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலான்னு நாங்கள் ஒரு போஸ்ட்டை நாங்கள் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வி காட் லைக் 1,20,000 emails எங்களுக்கு வாய்ஸ் சாம்பிள்ஸோட எங்களுக்கு வந்து வாய்ஸ் சாம்பிள்ஸோட கேட்டு முடிக்கவே உங்களுக்கு 2 வருஷம். ஐயோ, இதுக்காக நிறைய பேர் ஒரு 5-6 பேர் வேலை பார்த்தாங்க. அண்ட் ஏன்னா எல்லா மெயிலையும் வி வென்ட் த்ரூ. ஏன்னா ஒரு நல்ல சிங்கர் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதில் ரொம்ப கவனமாக இருந்தோம். ஸோ சில பேர்கிட்ட அதாவது நாங்கள் செலக்டட் நாங்கள் பண்ணி அவங்கள பாட வைக்கும் போது அவங்க சந்தோஷம், நிறைய பேர் வீட்டுக்கு வந்து அழுதுட்டு போயிருக்காங்க. ஏன்னா சில பேர் இருப்பாங்க, சில லேடிஸ் இருப்பாங்க எஸ்பெஷலாக, அவங்க வீட்டில் பாட வைக்க மாட்டாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் சில பேருக்கு இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் திருக்குறள்னு நாங்கள் பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு வந்து இங்கே பாடும்போது அவங்க அந்த பிளெஸ் பண்ணி அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள், அந்த வாழ்த்து அதெல்லாம் இட்ஸ் லைக் சம்திங் பியாண்ட். ஸோ இந்த மாதிரி 1000 சிங்கர்ஸ் இப்போ பாட வச்சுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வெளிநாட்டுல அதுல பிரபலமானவர்கள் தெரிந்தவர்கள் யாராவது சில பேர் சொல்லுங்க. ஸ்டார்டிங் வித் த லெஜெண்டரி பி சுஷிலா அம்மா. ஸோ பி சுஷிலா அம்மா பாடியிருக்காங்க. அண்ட் தமிழில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பிளேபேக் சிங்கர்ஸும் பாடி முடிச்சிட்டாங்க. சித்ரா அம்மா, ஆமாம், கர்நாடிக் மியூசிஷியன்ஸ், ஜாஸ் மியூசிஷியன்ஸ், 5 டைம் கிராமி அவார்ட் வின்னர்ஸ், மேரியன் ஜே ஜார்ஜ்னு ஒருத்தவங்க அமெரிக்காவில், ஒருத்தவங்க நியூயார்க்ல இருந்து வந்து பாடினாங்க. அவங்க ஃபாரினர், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பாட்டு பாடுறது இதுதான். அவங்களுக்கு அந்த ஆக்சென்ட் எல்லாமே இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி, பிகாஸ் அவர் மெயின் ஃபோக்கஸ் இஸ் அந்த தமிழ், அந்த கரெக்டான மீனிங் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டியூன், அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டியூன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் அங்கிள் சொன்ன மாதிரி. 1330 வகையான டியூன்ஸ்ன்றது எளிமையானது இல்லை. ஆமா, இப்ப நீங்க வந்து இரவு பகல இதை மட்டும்தான் யோசிச்சிருக்க முடியும். ஆமா, கடந்த ஒரு வருஷமா எங்க தாட் எல்லாமே, நாங்க பேசுறது எல்லாமே திருக்குறள் பத்தி மட்டும்தான். ஒரு குறளுக்கு ஒரு இசை, ஒரு ராகம். 1330 நீங்க நினைவுல வச்சு அதெல்லாம் டியூன் பண்ணிருக்கிறீங்கன்னா இது ஒரு பெரிய வேலை. இப்ப இப்படி ஒரு அசுரத்தனமான முயற்சியை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்றது வெளியில எவ்வளவு பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. இது எளிது அல்ல. இது அது இவ்வளவு சிங்கர்ஸை கோஆர்டினேட் பண்ணி நீங்க பாட வச்சு எங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் போல இருக்கு. நீங்க இப்ப 1330 எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 1300 ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு 100-50 அந்த மாதிரி தான் பெண்டிங் இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எங்கள் அக்கா அமிர்தவர்ஷினி அவள் தான் எல்லா மெலடி லைன்ஸும் அவள் தான் கம்போஸ் பண்ணுறேன். நான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது அண்ட் சவுண்ட் மிக்ஸ், மாஸ்டரிங் அண்ட் இதுக்கு மியூசிக் வீடியோஸும் பண்ணுறோம். ஏன்னா 1000 பேர் பாடுறாங்க. ஸோ அவங்க பாடுற மாதிரி அவங்களோட இமேஜ் எல்லா வீடியோவில் இருக்கணும்னு சொல்லிட்டு மியூசிக் வீடியோஸும் பண்ணுறோம். அதுக்கு அந்த தமிழ் பொருளில் வரும் அண்ட் அது கீழே இங்கிலீஷ் சினாப்சிஸ் வரும். ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேருன்றதுக்காக என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து ஹீஸ் அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் அவருக்கு ஒரு 65 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கேட்டிங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு நிறைய பேர். ஆமாம், நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அவர் அங்கே நார்த் கேரளைனால அவர் செட்டில்ட் அண்ட் ஹீஸ் அ இங்கிலீஷ் ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். ஸோ அவர் பட் பார்ன் அண்ட் brought up here. அவர் பேர் விஸ்வாஸ் கைட்டோண்டின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீஸ் ரைட்டிங் ஆல் த இங்கிலீஷ் சினாப்சிஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் ரொம்ப எளிமையாக எழுதுறாரு. அண்ட் இதுக்கு இன்னொரு முக்கியமான இது கூட தமிழ் பொருள். ஏன்னா சில புக்ஸு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5-10 வரிக்கு அதோட மீனிங் இருக்கும். ஸோ அது சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு சக்தி வாசன்னு ஒரு தமிழ் போவெட், அவர் லைஃபே தமிழுக்காக டெடிகேட் பண்ண அவர். ஸோ அவரை வச்சு வித்தின் 14 வேர்ட்ஸ்குள்ளேயே இப்போ
குரல் வந்து 7 வேர்ட்ஸ்னா 14 வேர்ட்ஸ்குள்ளேயே ரொம்ப ஈஸியான தமிழ்ல பொருள் முடிகிற மாதிரி ஒரு சினிமா சாங் ஃபார்மேட்ல தான் அது இருக்கும். ஸோ பல்லவி சரணம் பல்லவி மாதிரி குரல் பொருள் குரல். ஸோ இது வந்து ஒரே ஜானர்ல மட்டும் நாங்கள் ட்ரீட் பண்ணல. உலகத்துல என்னென்ன ஜானர் இருக்கும், இப்போ 16th centuryல பாக் ஜேஎஸ் பாக்லாம் இருக்கும்போது அவர் என்ன ஜானர்ல அவர் கம்போஸ் பண்ணாரோ, ஸோ அந்த ஜானர்ல இருந்து இப்போ ரேப் அண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இட்ஸ் வெரைட்டி ஆஃப் மியூசிக். உலகம் முழுக்க இருக்கிறவங்க பாட ஒத்துக்கிட்டாங்க அல்லது ஆர்வம் காட்டுறாங்க, அவங்க உங்களுக்காக பாட ஒத்துக்கிட்டாங்களா இல்ல குரலை பற்றி தமிழை பற்றி தெரிந்ததுனால ஒத்துக்கிட்டாங்க? போத் த வேஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்காகவும் ஒத்துட்டு இருந்துக்கலாம். சில அஃப்கோர்ஸ் மற்ற லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஏன்னா வி ஹேட் அந்த மாதிரி ஒரு டிவைன் என்கவுண்டர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி அந்த மெயிலில் செலக்ட் பண்ண சிங்கர்ஸ் ஒருத்தவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது சில பேர் ஓமன்லேருந்து இருந்தாங்க, மலேசியாவிலேருந்து. ஸோ ஒருத்தவங்க ஓமன்லேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா, காலையில் ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டு ஈவினிங் பாடிட்டு நைட்டு திருப்பி ஃப்ளைட் பிடிச்சிட்டு அவங்க ஓமன் அவங்க நேரடியாக வந்து பாடிட்டு போனாங்க. அது எங்கள் மேலே இருக்கிற அந்த இமென்ஸ் லவ்னு நான் சொல்லுவேன். அது ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ அவங்க வந்ததே ஒரு சின்ன ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவிலேருந்து ஒரு மதர் அண்ட் டாட்டர் ஒருத்தவங்க வந்தாங்க. காலையில் வந்துட்டு நைட்டே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ பொருட்செலவெல்லாம் அவங்களே அது பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் அது பண்ணுறோன்னு சொன்னாலும் அவங்க நான் வேணா உங்களை வந்து பார்க்குறது சந்தோஷம், இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது சந்தோஷம், இவ்வளோ லெஜெண்டரி சிங்கர்ஸ் கூட நாங்கள் இருக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங் சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. இது வந்து பெரும் பொருட்செலவு மிக்க ஒரு ப்ராஜெக்ட். எப்படி உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ண முடியும்? எல்லாமே எங்கள் ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை ஃபாதர் அண்ட் மை மதர். அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் அண்ட் தட் கீப்ஸ் அஸ் கோயிங். ஸோ இதுக்காகவே செப்டம்பர் 8 போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நாங்கள் அவ்வளோவா எந்த கான்சர்ட்டும் பண்ணலை. வர கான்சர்ட்க்கு எல்லாமே நோ சொல்லிட்டு வீட்டில் இருந்து திருக்குறள் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ளோ போயிடக்கூடாது. ஏன்னா நாங்கள் அப்பப்போ 2-3 நாள் எங்கேயாவது வெளில போயிட்டு வரும்போது நாங்கள் திருப்பி வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்தும்போது யோசிப்போம், இல்லை பண்ண அது ஃப்ளோ போயிடுச்சு. ஸோ சிங்கர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் அதிகமாக கெஸ்ட் வந்த வீட்டுக்கு, ஐ மீன் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஸோ வந்த வீடுனா அது நம்ம வீடாக தான் இருக்கும். ஸோ ஒரு தவம் மாதிரி. Absolutely. இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ்லயே ரொம்ப அபூர்வமானது, இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு ஊரோ நாடோ மொழியை சார்ந்தவர்களோ இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு உதாரணம் சொல்ல போனால் தாமஸ் ஹிட்டோஷி ப்ரூக்ஸ்மான் ஒருத்தர். அவர் அங்கே சியாட்டில் அவர் செட்டில். ஹீஸ் அ தமிழ் ஸ்காலர், பட் ஹீஸ் அ ஜாப்பனீஸ் அமெரிக்கன். திருக்குறளுக்கு மிக அழகான ஒரு உரை எழுதி ஒரு புத்தகம் சமீபத்தில் வெளியிட்டிருக்கார். அவர் ஜாப்பனீஸ்காரர், ஆனா அமெரிக்காவில் வசிக்கிறார். ஆமா, அவருக்கு மியூசிக் அண்ட் ஹீஸ் ஆல்சோ மியூசிஷியன் ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் அவர் பாடுவார். He is everything. He is a musician, he is a magician. அவர் வந்து இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கிற ஒரு பல்துறை வித்தகர். ஆமா, சோ அவருக்கு சொன்னதும் அவர் இட் வில் பி மை ஆனர் டு சிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் சொல்லி அவர் வித்தின் 2 hours நாங்க ஒரு குரல் அமிச்சோம் அவருக்கு. அவர் பாடி எங்களுக்கு அமிச்சிட்டாரு. ஸோ அந்த இது அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாப்பனீஸ் அமெரிக்கன் தமிழ் பாடும்போது அது உச்சரிக்கும் போது அது இருக்கிற அந்த அழகு, அதுவும் திருக்குறள் பண்ணும்போது, ஸோ தட் வாஸ் அமேசிங். இவர் பாடியிருக்காரு அப்படி நாங்களாம் ஆச்சரியப்படுற மாதிரி யாராவது பாடியிருக்காங்களா? பாடியிருக்காங்க, நிறைய பேர் பாடியிருக்காங்க. அண்ட் இனிமேலையும் பாடுவாங்க சில பேர். அண்ட் நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் ஸோ என்னன்னா இப்போ நம்ம இப்போ மியூசிக் கம்போசர்ஸ் எல்லாம் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாடி முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் எந்த நடிகர்கள் சஸ்பென்ஸ் சொல்லலாம். எங்களுக்கு இவங்கெல்லாம் பாட வைக்கணும்னு எங்களுக்கு ஆசைன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் கமல்ஹாசன் சார் அண்ட் விஜய் சார் அண்ட் தனுஷ் அண்ட் ரஜினி அவர் பாடுறதுக்கு தான் அவரையும் அவர் அதுக்கப்புறம் ராஜா சார் பாட வைக்கணும்னா அப்புறம் ரஹ்மான் சார் பாட வைக்கணும். ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பாலிவுட்ல இருந்து அரிஜித் சிங் அண்ட் சோனு நிகம் அவர் பாடியிருக்காரு. ஒரு 2 நாள் முன்னாடி தான் அவர் அமைச்சாரு. ஆமா, ஸோ ஒரு 2 days முன்னாடி தான் அவரும் பாடி முடிச்சாரு. ஸோ இந்த இடத்துல உட்காந்து இப்படி ஒரு அசுர வேலை அவங்க பாடுறது ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிடுறீங்க. இதுக்கான வீடியோ அவங்க பாடும்போதே அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போதே ஒரு ஹாரிசான்டல் வீடியோ அவங்கள நாங்க கேட்டுறது, வீட்டுக்கு வந்து பாடுறவங்களை நாங்களே வீடியோ எடுத்துறது, அதை மியூசிக் வீடியோவை கன்வெர்ட் பண்றதும் நான் தான். அது போட்டு எடிட் பண்ணி நான் ஒரு மியூசிக் வீடியோ. தெரியாத ஏதாவது வேலை நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுதான் நான் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாம வந்து தமிழ்ல இருக்கிற மிக சிறப்புன்றது வந்து திருக்குறள் அப்படின்னு நாங்க வாயால தான் சொல்லிட்டு இருக்கோம். அதை
எவ்வளவு நாங்க முயற்சி செய்தாலும் ஒரு அளவுக்கு மேல அதை வந்து வெளியில எடுத்துட்டு போக முடியல. தமிழர்களுக்கே அதனுடைய பெருமை தெரிவது ரொம்ப தாமதமாகத்தான் தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி உலக அளவுல எங்களுக்குள்ள இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்குன்ற செய்தியை சரியான அளவுல நம்ம இன்னும் எடுத்துட்டு போகலன்றது தான் என்னுடைய கருத்து. நீங்க செய்யற இந்த வேலை அதை வந்து எடுத்துட்டு போகும்னு நான் நம்புறேன். ஏன்னா இது வந்து ஒரு 2000-3000 ஆண்டு சரியா தெரியல, குறிப்பா சொல்லணும்னா 2000 வருடங்கள்னு வச்சுக்கிட்டா கூட அதற்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். அதுதான் எந்த காலத்துக்கும் பொருத்தமானது, எந்த நாட்டுக்கும் பொருத்தமானது, எந்த விதமான வாழ்க்கைக்கும் பொருத்தமானது. இன்றைக்கும் நமக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு திருக்குறள்ல பதில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை இசை மூலமா நீங்க எடுத்துக்கிட்டு போற போது இன்னும் சீக்கிரம் போய் சேரும். ஏன்னா இசை வந்து இன்னமும் அதிகமா எல்லாரும் மனசுலயும் போய் உட்காரக்கூடிய சக்தி இருக்கு. திருக்குறளை எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் ஏன் வந்தது? இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நம்ம திருக்குறள் எவ்வளோ பேசினாலும் ஆனால் மெஜாரிட்டிக்கு தெரிஞ்ச ஒரு 10 குறள் தான் தெரியும், ஒரு 15 குறள் தான் தெரியும்னு ஆண்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸோ அதுதான் மெயின் கன்சர்ன். ஸோ இது எல்லாமே ப்ராப்பர் மீனிங்கோட இந்த உலகத்துக்கு போய் சேர்ந்த எப்படி இருக்கும்னு ஒரு விஷன். கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு மை டேட். ஏன்னா இது அவரோட ஐடியா தான். ஒரு 10 years முன்னாடி, இப்போ 2024 இது, 2014 எனக்கு 9 வயசு இருக்கும்போது, அக்காவுக்கு 13 வயசு ஒன்றுமோ. ஸோ அப்போ இருக்கும்போது அவள் வந்து வெறும் குறளுக்கு மட்டும் ஒரு 400 குறள் அவள் ஏற்கனவே கம்போஸ் பண்ணி வச்சுருந்தா. அதுக்கப்புறமா என்னன்னா இதில் அறத்துப்பால், பொருட்பால் அண்ட் இன்பத்துப்பால் இருக்கு. ஸோ ஒரு 13-year-old கேர்ள் அண்ட் ஒரு 9-year-old பாய் எப்படி இவ்வளோ பெரிய இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி டியூனும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு டாக் வரும், ஒரு கான்ட்ரவர்சி வரும். அதனால வி வெயிட்டட் டில் I am 18. அவளுக்கு இப்போ 22 or 23 ஆகுது. ஸோ அதனால September 6 போன வருஷம் I turned 18. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் வாங்குற மாதிரி. அவன் டிரைவிங் லைசன்ஸ் அதுக்கு முன்னாடி LLR போடுற மாதிரி அந்த 10 வருஷம் முன்னாடி. இப்போ 1330 நீங்க தனிப்பட்ட முறையில படிச்சு அந்த குறளை புரிந்து பொருள் உணர்ந்திருக்கீங்க. இந்த 1330 உங்க மனசை கவர்ந்த குறள் எது? 331 குறள். நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நீ 18 வயசுல சொல்றது இல்ல, இது 81 வயசுல சொல்றது. அதுக்கு பொருள் வந்து உலகிலே பெரிய அறியாமை என்பது நிலையில்லா பொருளை நிலையென நினைப்பது. ரொம்ப அழகா சொன்னீங்க, கேட்ட உடனே சொன்னீங்க பாருங்க. எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே இந்த குறள் ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய குறள் எண் முதற்கொண்டு சொன்னீங்க. ஆமா. இப்ப நாங்க வந்து ஒரு திருக்குறள் உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை லைவா எப்படி கம்போஸ் பண்றீங்கன்றத பார்க்கணும்னு வந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரு குறள் சொல்லமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். 71st குறள், அன்புடைமை அதிகாரத்துல இருந்து. திருக்குறள் எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணிடுறேன். திருக்குறள் வாத்தியார்னு போட்டுலாம். இப்போ முடிச்ச வரைக்கும் எல்லா குறளும் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே மனப்பாடம், பொருளோட தெரியும், டியூனாவும் தெரியும். நம்ம ஊர்ல 1330 ஒப்பிச்சா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்காக நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா உங்க பாடல்கள் வந்த பிறகு இயல்பிலேயே பிள்ளைகளுக்கு குறளை கற்றுக் கொடுக்கிற, மனனம் செய்கிற, பாட்டா பாடிட்டு போற ஆர்வம் வரும்ன்ற எண்ணம் எங்களுக்கு வருது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும். அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். ஓகே. அன்பிற்கும் அடைக்கும் தாழ்வார்வலர் பொன்கணீர் பூசல் தரும். பொன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்வார்வலர் பொன்கணீர் பூசல் தரும். அன்பை நீயும்
கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி 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 பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். 1 2 3 4 அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார் மலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை நீயும் கதவுகள் போட்டு எப்படி பூட்ட முடியும்? நேசித்த ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் கண்கள் தானாய் கசியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார் மலர் புன்கணீர் பூசல் தரும். எங்கள் கண்கள் கசிந்தன. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்போ டைம் ஃப்ரேம், இது டைம் லைன் எப்போ வரைக்கும் இது நடக்கும்? இப்போ இது வந்து என்ன ஒரு 2 to 3 monthsல எல்லாமே இது முடிஞ்சிற மாதிரி நாங்கள் ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். என்னன்னா 1000 சிங்கர்ஸ் வந்து பாடுறதுனால அதுல தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ 1000 பேர்ல ஒரு பெரும் பகுதியாவது ஒரே இடத்துல வச்சு பாட வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? அப்படி ஐடியா ஒரு கொயர் செக்ஷனா பாட வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு. இந்த ரெஸ்ட் இருக்கிற இந்த குரல் இந்த இந்த 150 குரல்ல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சில பாடல்கள் சில பாடல்கள் அப்படி பண்ணுவோம். இதெல்லாம் முடிந்த பிறகு எப்போ அதை வெளியீடு செய்ய போறீங்க? அதுக்கு என்ன பிளான் பண்ணல. ஏன்னா இந்த கண்டென்ட் முடிக்கிறதே இட்ஸ் a வெரி பிக் டாஸ்க். ஸோ இதை முடிச்சுட்டா நம்ம எப்போ வேணா அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா இப்போதைக்கு வச்சிருக்கோம். ஸோ எந்த நடிகருடைய படத்துக்கு போய் பார்ப்பீங்க? இல்ல சினிமாவும் பார்க்க மாட்டீங்க? சினிமா பார்ப்பேன். நல்ல வேலை. சினிமா இல்லை, அதான் நான் ரொம்ப ரெலவெண்ட்டா இருப்போம் நானும் அக்கா. அதாவது ரொம்ப இந்த சைடு மியூசிக் இது அந்த மாதிரி கூட இல்லை. ஸோ நாங்கள் இப்போ என்ன நடக்குதோ, இப்போ இன்னைக்கு என்ன நியூஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுப்போம். எனக்கு ஜென்ரல் யாருடைய சினிமாக்கு போகணும்னு தோணும் உங்களுக்கு? சினிமா நாங்கள் போகிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் நாங்கள் பார்ப்போம். ஓடிடியில் அப்போ எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக ஐ வென்ட் டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எனக்கு பிடிச்ச அந்த படத்தோட இயக்குனர் அண்ட் அவரோட தம்பி வெங்கட் பிரபு அங்கிள் அண்ட் பிரேம்ஜி அங்கிள், அவங்க 2 பேரும் ஒரு திருக்குறளும் பாடியிருக்காங்க. அண்ட் கங்கை மரன் அங்கிளும் பாடியிருக்காரு. அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் இந்த குரல் ப்ராஜெக்ட்ல ரொம்ப மெமரபிளான மூமெண்ட்னா பவதாரணி ஆண்டி வந்து பாடினது, அவங்களும் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோவும் இருக்கு. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங். இப்போ உங்களோட இசை குடும்பத்துல லீடர் உங்க அப்பா, உங்களுக்கும் முந்தி போறவங்க உங்க சிஸ்டர். இந்த பாதையில எது சந்தோஷம், எது நெருக்கடி? அவங்க எல்லாருமே கூட இருந்து நாங்கெல்லாம் ஒன்னாதான் போறோம். ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுல ஏதாவது நெருக்கடி? அப்சல்யூட்லி நாட். இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுதான் எங்க ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரு பிகெஸ்ட் ஒரு பிளெஸிங் அண்ட் பாசிட்டிவிட்டின்னு நான் சொல்றேன். நான் ஏன் இதை கேட்குறேன்னா, ஒரு வயது வரும்போது, குறிப்பா டீன்ஸ்ல வரும்போது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில எந்த வீட்லயுமே ஒரு சின்ன கேப் வரும். அது வந்த உடனே அப்பா இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்ற உணர்வு வரும். அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆமா, இல்லை, அது மாதிரி எதுவுமே இல்லை. அது ஏன்னா அது நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் அதை உணர்ந்துட்டேன். முன்னாடியே டீனேஜ்ல இருக்கும்போது நாங்க பண்றதுதான் சரி, ஒரு மைண்ட் செட் எல்லா டீனேஜர்ஸ்குள்ளேயும் இருக்கும். அது என்னன்னு கேட்டு ஒரு 10 seconds வெயிட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னு அது பொறுமையா உட்காந்து காது கொடுத்து கேட்டா அதுல ஒரு பிரைட்னஸ், ஒரு எல்லா பிள்ளைகளும் இருந்தா பிரச்சனை.
உங்க அப்பா வந்து ரொம்ப blessed. உங்க அப்பாவை நீங்க எப்படி வளர்த்தீங்க இந்த மாதிரி வளர்றதுக்கு? So, அதாவது அந்த மாதிரி நான் ஏதாவது சொன்னா கூட டேடியும் அந்த 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 மாதிரிலாம் டாமினேட் பண்ண மாட்டாங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதை கேட்டுட்டு இவன் சொல்றது சரியானு அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்க அந்த வேலைக்குள்ளேயே நாங்க இறங்குவோம். ஸோ ஆல் அபவுட் பேஷன்ஸ். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆனா இந்த எக்ஸைட்மெண்ட் ஒரு அளவோடு வச்சுப்போம். ஸோ அது பொறுமையாக உட்காந்து இது பண்ணா கரெக்டா அந்த வாட் நாட் டு டூ கொஞ்சம் நிறைய தெரியும், வாட் டு டூ விட. இசையே தெரியாத உங்க அம்மா, அதாவது உங்க அளவுக்கு தெரியாத உங்க அம்மா எந்த வகையில உங்களுக்கு இந்த 3 பேரையும் கனெக்ட் பண்றாங்க? அவங்க சமைக்கிற அந்த அருமையான சாப்பாடுல தான் we are all sustaining. அந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல இசை. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சாப்பாடு? அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதை கேட்டாலும் இப்படியே போகுது. இல்ல அவங்க ஆக்சுவலா அப்படிதான் செய்வாங்க. இவங்க எல்லாமே ரொம்ப டேஸ்டா செய்வாங்க. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு உங்க அம்மா செய்யறது சாப்பாடு? அவங்க செய்யற எல்லாம் என்ன சொல்றது, அவங்க எல்லாம் நான்வெஜ் எல்லாம் செஞ்சாலும் பிடிக்கும். அண்ட் வெஜ் அவங்க ரொம்ப நல்லா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரொம்ப நல்லா வைப்பாங்க. அண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம்னா எனக்கு என்ன சொல்றது, எனக்கு பிரியாணி பிடிக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம்னா எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி நான் எல்லாமே பிடிச்சு சமநிலையிலேயே எப்போ இருக்கு. இப்போ வந்து உங்களை இந்த துறைக்கு உருவாக்கி அறிமுகம் செய்த உங்க தகப்பனார் அப்பா, உங்களோட முன்ன நின்று கூடவே வருகிற உங்க சகோதரி, அவங்க 2 பேரையும் பார்க்கலாமா? அப்சல்யூட்லி, கண்டிப்பா. வணக்கங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். வணக்கம் ஆண்டி. உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லிடியனோட அப்பா, லிடியனோட சிஸ்டர், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்ஸ் அங்கிள். உங்களை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்க 2 பேரையும் பார்த்தது. இவ்வளோ நேரம் நாங்கள் லிடியன்ட்ட பேசிக்கிட்டு இருந்த போது இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்றதே எங்களுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. அதனால முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு, 2 குழந்தைகளையுமே வந்து மியூசிக்கலா நீங்க வந்து வளர்த்துருக்கீங்க. ஆனா மியூசிக்னால கிடைக்கக்கூடிய எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு புகழ், பணம், அதை அவங்க பெருசா எடுக்காத மாதிரி வளர்த்துருக்கீங்க. எப்படி இது செஞ்சீங்க நீங்க? மியூசிக் மேல இருக்கிற பியூரான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், ஆர்வம், அன்பு அது மேல. அது என் லைஃப்பில் நிறைய கனெக்ட் ஆகிருக்கு மியூசிக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் என்ன பாட்டு கேட்டு வளர்ந்தோன்னா இளையராஜா சார் பாட்டு கேட்டு வளர்ந்தது தான். அதில் எந்த விஷயத்துக்கு பண்ணாலுமே அது எப்படியோ கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் லைஃப்பில். ஒரு யாரோ இறந்துட்டாங்க, அப்போ ஒரு பாட்டு கேட்கும்போது நினைக்க தெரிந்த மனமேன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு கேட்டு நான் பாட்டுக்கு ஒரு மணி நேரம் எழுதியிருப்பேன். 1 மணி நேரம் எழுதியிருப்பேன் எனக்கு வேணுனவங்க. அப்போ பார்த்தேன் அந்த பாட்டு பாடும்போது இன்னும் ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி சிட்டுக்கு செல்ல சிட்டுக்குன்னு ஒரு பாட்டு, அது சிறகு முடியுது, அது பாடும்போது அப்படியே கனெக்ட், இப்போ கூட பிள்ளை இருக்குது பாருங்க, அது கனெக்ட் ஆகுது அப்படியே ஒரு பாட்டுமே. ஸோ அந்த பாட்டை கேட்டு 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 நான் அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ ஆசை அது மேலே. அப்போது நான் 18 வயசில் தான் மியூசிக் ஆரம்பித்தேன்றது எனக்கு பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது 18 வயசில் சிங்கிங் காம்படிஷன்லாம் ஜெயிப்பேன், எல்லாமே ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்குவேன். ஆனால் அதில் நான் இன்ஸ்பயர் ஆகிறது வந்து மியூசிக் படித்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். ஏன்னா அவங்கெல்லாம் அப்போவே சொல்லுவாங்க, 12ஆம் கிளாஸ் நான் படிக்கும்பொழுது நான் 9 வருஷமாக பாட்டு கற்றுக்கிறேன், 10 வருஷமா பாட்டு கற்றுக்கிறேன்னு சொல்கிற பசங்களெல்லாம் பார்ப்பேன். அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே பயமாக இருக்கும். சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. அப்போ கூட ஏன்னா இவங்கெல்லாம் 10 வருஷம் பாட்டு கற்றுருக்காங்க அப்படின்ற ஒரு பாட்டு கற்றுக்குறாங்க, அது மியூசிக் தான் படிக்கிறான்னு கிடையாது, மியூசிக்கா அப்படின்ட்டு பார்ப்பேன் நான் எப்பயும் அந்த வார்த்தையை. ஸோ அந்த ஒரு இது எனக்கு ஆர்வம். அப்போ நான் வந்து ரொம்ப லேட்டு எனக்குன்னு ஒரு லைஃப் அமையும் போது என் பசங்களை வந்துட்டு சின்னப்பதுலேருந்தே அந்த மியூசிக் வரணும் அப்படின்றது ஒரு ஆர்வம். மியூசிக் தான் உங்கள் கேரியரா? மியூசிக் தவிர எனக்கு வேற எதுவும் செய்யவும் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாவே வேற எதுலயுமே எனக்கு மூளையே வேலை செய்யாது. நீங்க யாரு? நீங்க கம்போசரா, சிங்கரா, ட்ரெயினரா, மியூசிக் ட்ரெயினரா, யார் நீங்க? மியூசிக் லவர்னு சிம்பிளா சொல்லலாம். ஆனா அதோட சேர்ந்தபடி நான் மியூசிக்கை கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். நான் செல்ஃப் லேர்ன் தான் பண்ணேன். எனக்கு அப்போ வசதி இல்லை. ஒரே இப்பவும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, எங்கள் வீட்டில் எப்படி அந்த ஃப்ளூட் வந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது.
அது ஃப்ளூட் ஒரு கிச்சன்ல ஒரு ஃப்ளூட் இருந்தது, இப்படி உங்க வாசிக்கிற குடும்பத்துல ஃப்ளூட். உங்க ஃபேமிலில யாருமே மியூசிக் யாருமே மியூசிஷியன் கிடையாது, யாருமே. என்ன அந்த ஃப்ளூட் எடுத்து சும்மா ஊதிக்கிட்டே இருப்பேன், சவுண்டு மட்டும் வந்துருச்சு. அப்போ நான் பாட்டு மட்டும் பாடுவேன். எல்லாருக்கும் தெரியும், சின்ன பாட சொல்லுவாங்க, இந்த தூங்கும்போது நைட்டில் தூங்கும்போது பாடிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல் காம்படிஷனில் போய் ஃபஸ்ட் டைமாக பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தவுடனே ரொம்ப ஆர்வமாச்சு. நான் என்ன லெவலில் இருக்கேன்னு எனக்கு ஒரு வைல்டு ஒரு இது மாதிரி, ஒரு அழகான கார்டன்லாம் கிடையாது. அப்போ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது. உங்களோட முதல் குழந்தைக்கு இசையை நீங்க கற்றுக் கொடுத்தீங்களா, இல்லை அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே இசை ஆர்வம் இருந்ததா? நான் ஒன்றும் கற்று தரல, அவங்களுக்கா வந்தது தான். இது எனக்கு நல்லாவே தெரியும், 2 பசங்களும் மியூசிஷியனாக தான் வருவாங்கன்றது. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. எப்படி உங்களுக்கு அது எனக்கு இப்போ வரைக்குமே அது ஜோதிடம் ஜாதகம் இல்லை, அதெல்லாம் கூட பெருசாக எதுவும் நம்பிக்கை இல்லை. பட் எனக்கு நல்லா தெரியும், பசங்க 2 பேருமே பெரிய மியூசிஷியன், அதான் நல்ல மாதிரி மியூசிஷியன்ஸ். நீங்க பிள்ளைங்களை இசை பக்கம் அனுப்பும்போது என்ன இருந்தாலும் ஒரு தாய் யோசிப்பாங்க தானே, என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும். நீங்க என்ன போய் நீங்களும் பாடிக்கிட்டே இருக்கீங்க, அவங்களே பாடிக்கிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருந்து எதுவும் இல்லை, அவங்க எதுவுமே சொல்ல. நான் ஏன்னா நான் சரியா டெசிஷன் சொல்லுவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. முதல்ல ஆரம்பத்தில் சொன்னாங்க தான், எங்கள் அம்மால இருந்து, என்னடா பண்ணுற நீ இந்த மாதிரி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். நான் என்னென்ன ஃபர்ஸ்ட் காரணம் ஸ்கூல் மியூசிக் கற்றுக்கணுன்றதை விட, அந்த 2.5 வயசு 3 வயசுல எல்லாமே ப்ரீகேஜி அனுப்புறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட தூக்கத்தை முதல்ல எழுப்பிடுவாங்களா. அங்கே வந்து பிரெயின் வந்து டிஸ்டர்ப் ஆகுது குழந்தைங்களுக்கு. நம்மளை நம்பி தான் இதுங்க பிறந்திருக்குங்க. அதாவது நம்ம தான் இதை பார்த்துக்கணும், வேற இவங்களை நாமளே பெற்றுக்கிட்டு நம்மளே அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அதனால அது ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். நான் சொல்றது ஊரே உங்களை திட்டிருக்கீங்க நீங்க. எல்லாம் திட்டினாங்க தான், என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் அங்க பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்க போறாங்க, நீ அனுப்பலன்னா ரெண்டு பேரும் உங்களுக்கு நீங்க யூனிஃபார்மே வாங்கினது இல்ல வாங்கியிருக்கேன். பட் ஆனா எல்கேஜி யூகேஜி பசங்களை அனுப்பல பெருசா. மத்தியானம் மேலதான் நான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போவேன். அந்த மாதிரி ஸ்கூல்ல சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன். நீங்க உங்களுக்கு லட்சியங்களை புகுத்தி வளர்த்தீங்களா, இல்ல நீங்களே உங்க சுயமா இசையை கத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னீங்க? இல்லைங்க, நான் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மியூசிஷியன்ஸ் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் எண்ணம். அது வந்து பியூரா இருக்கணும்ன்றது, ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றது. எனக்கு அப்பவே எனக்கு இந்த உண்மையை சொல்ல போனா இந்த பணம் மேலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு பெரிய பெரிய பணக்காரங்களுடைய பழக்கம் இருந்திருக்கு சின்னப்பதுல இருந்து. அது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ என்ன மேக்சிமம் பணம் வந்தாலும் அதுக்குன்னு ஒரு நமக்கு எப்படி சொல்றது, அதை கையாளுற திறமை நமக்கு வேணும். அப்பதான் அந்த பணம் அவங்க கையில இருந்தா அழகு. நமக்கு அதெல்லாம் வராது. சோ அது வாங்கி என்ன பிரச்சனை? ஆமா, இல்ல அது அவ்வளவு காசு வச்சுன்னு பேர் பண்ண முடியாது. ராஜாசருடைய பாட்டை கேட்டு அதுல பாடிதான் இன்னைக்கு வந்து இன்கம் ஆரம்பிச்சு எங்க வாழ்க்கை தரமே உயர்ந்திருக்கு. அவர் மேல இருந்த பைத்தியம் தான் இன்னைக்கு வந்து பசங்களை அந்த மாதிரி ஒரு கம்போசரா வளர்க்கணும், ஒரு பெர்ஃபார்மரா வளர்க்கக்கூடாது. பெர்ஃபார்மர்னா மாசம் 30 நாளும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு வேர்ல்டு டூர் அடிச்சுக்கிட்டு பணம் வரும். பட் ஆனா என்ன பண்ணிட்டு போனேன் இந்த உலகத்துக்கு? இப்போ நம்ம நினைச்சு பாக்குறோம், ஒருத்தரால தான் நான் இன்னைக்கு சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன், ராஜா சாரால அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, பட் என்னுடைய காலத்துக்கு நான் ரொம்ப அட்மையர் ஆனது அவருடைய மியூசிக்ல. நான் என்னதான் மியூசிக் பண்ணாலுமே என்ன பிடிக்கலன்னா உங்களுக்கு என் பாட்டு பிடிக்காது, அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால என் பிள்ளைங்கள் மேல உலகமே வந்து அன்பா இருக்கணும். அவங்க மியூசிஷியனா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை ஒழுங்கா செஞ்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லா தகப்பன் மாதிரி யோசிச்சாங்கன்னா வீடுகள்ல பிரச்சனையே இல்லை. வீடுகள்ல வந்து அன்பை இவ்வளவு சொல்லி நீங்க வளர்த்திருக்கீங்கன்ற ஆச்சரியமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு பக்கம் மியூசிக்ல இருக்கீங்க, அமிர்தவர்ஷினி பாடிட்டு இருக்காங்க, இவரு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க மனைவி எப்போது கடுப்பா இருந்திருக்காது, 3 பேர் பாடிட்டே இருக்கீங்களே? அவ்வளோ இனிமையா பாடலைன்னு தான் கேட்பாங்களோ? அவங்க பாடிட்டே இருப்பாங்க, அதனால அவங்க பாடிட்டே இருப்பாங்க. இது ஒரு சிலது மேடம், நான் எப்படி சொல்லணும்னா, இது வந்துட்டு இந்த வீடு வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்கள விட ஐசோலேட் ஆகி தான் நாங்கள் இருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் எல்லாருமே என்ன ஃபோக்கஸில் ஓடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும் எதுக்கு பின்னாடி ஓடுவாங்க. காசு மட்டும் கிடையாது மேடம், எல்லாம் புகழ், எல்லாம் அதான் சொன்ன மாதிரி நோ பேஷன்ஸ். இன்றைக்கே வைரல் ஆயிடணும், இன்றைக்கே பெருசாகிடணும்னு அந்த நிதானமே இல்லை எதுலேயுமே. ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம் போது அது கண்டிப்பாக அது சரியாக இருக்காது. நாங்கள் நிதானமாக வந்துக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த டெஸ்டினி என்ன பண்ணியிருக்குன்னா, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு ஒரு பிராண்ட் எடுத்து இந்த வீட்டுக்கு அப்படி பிச்சை போட்டு போயிடுச்சு. ஆனா உழைப்பு எல்லாரும் சொல்றாங்க 2 வயசுல ஆரம்பிச்சு. 2 வயசுக்கு முன்னாடியே தெரியும் அந்த மியூசிக். நான்லாம் கண்ணு கூட பார்த்துருக்கேன். இப்போ பிள்ளைங்க 4 மாசத்துல இருந்து பண்ணது எல்லாமே மியூசிக்கலா அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். இந்த பேரு வச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ரொம்ப நல்ல பேருங்க. மியூசிக்கலா ஆமா மியூசிக்கலா வச்சது வந்து எனக்கு அது இப்போ ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இந்த அமிர்த வர்ஷினி ராகத்துல ஏதாவது ஒரு பாட்டு ஒரு 2 கண்டிப்பா. ಆನಂದ ಅಮೃತಾಕಾಶಿನಿ ಅಮೃತ ವರ್ಷಿಣಿ ಹರಾದಿ ಪೂಜಿತೆ ಶಿವೆ ಭವಾನಿ. ಆನಂದ ಅಮೃತಾಕಾಶಿನಿ ಅಮೃತ ವರ್ಷಿಣಿ ಹರಾದಿ ಪೂಜಿತೆ ಶಿವೆ ಭವಾನಿ. ಆನಂದ ಅಮೃತಾಕಾಶಿನಿ ಅಮೃತ ವರ್ಷಿಣಿ ಹರದಿ ಪೂಜಿತೆ ಶಿವೆ ಭವಾನಿ. ಆನಂದ ಅಮೃತಾಕರ್ಷಿಣಿ. உங்க தம்பி இந்த அளவுக்கு திருக்குறள்ல ஈடுபட்டதுக்கு நீங்க தான் அதுக்கு டியூன் போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்கும் ஒரே சிந்தனை எப்படி வருது? அது எங்களுக்கும் தெரியல. பட் somehow அந்த வேவ் லென்த் வந்து ஒரு மாதிரி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட கேட்டோம் எந்த குரலுக்கு இசை கூட்டுவது சிரமம்னு. அதெல்லாம் எங்க அக்கா டிபார்ட்மெண்ட். ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க இனிஷியலா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அடுத்த நாள் எத்தனை சிங்கர்ஸ் வராங்களோ அதுக்கு முன்னாடி நாள் அவங்களுக்காக பாட்டு டியூன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரேண்டமாக டியூன் போட்டு நாங்கள் ரெடியாக வச்சுட்டு அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி இந்த ஃப்ளோவில் தான் அந்த ப்ராஜெக்ட்டுமே போயிட்டு இருந்துச்சு. இந்த குரலுக்கு இந்த மாதிரி டியூன் சரியா இருக்கும்ன்றது உள்ளுணர்வு மாத்திரம் தானே, உங்களுக்கு இன்ட்யூஷன் தானே அது? கண்டிப்பா ஜஸ்ட் இன்ட்யூஷன். ஓகே. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. ஆமா. இந்த குரலுக்கு மியூசிக் போடும்போது அதுல ஏதோ ஒரு எச்சரிக்கை துணி இருக்கு. ஆமா. ஏய் நீ ஒழுங்கா சம்பாதி, அடுத்தவன்ட்டு இருந்து முதல் அடிச்சேன்னா அது ஒண்ணு அழ வச்சுட்டு போயிடும்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு. கண்டிப்பா. இதுக்கு எப்படி இசை கூட்டு? இதுக்கு மெயினா பிளஸ் பாயிண்ட்னு நான் சொல்ல ஆரம்பிக்கணும்னா, நமக்கு எழுதினவர் சக்திவாசன் அவர் எழுதினவர் வந்து நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பொருள் எல்லாமே ரொம்ப ஈஸியான தமிழ்ல நமக்கு புரியுற மாதிரி இருந்தபோது அந்த எமோஷன்ஸ் வந்து குவிக்காக நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே இவ்வளோதான் நான் அர்த்தம், இவ்வளோ ஈஸியாக இருக்கே நமக்கு புரியுதேன்னு சொல்லிட்டு நம்ம இன்வால்வ்டாக பண்ணும்போது அந்த டியூன் வந்து அமைஞ்சுது அழகா. சரி, டியூன் அமையுதுன்னு நீங்க சொல்றீங்களா? அமைவது எது? ராகமா? அது நம்ம மியூசிக்கா? என்ன அமையும் அதுல? எல்லாமே அது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல. அந்த மூட்ல அது என்ன டக்குன்னு வருதோ அப்படிதான். சார் சொல்ற மாதிரி எப்படி வருது எனக்கு சொல்ல. தம்பியனுடைய இசை திறமையை பார்த்து எதுல நீங்க ரொம்ப வியப்படைறீங்க? எல்லாமே தான் பயங்கரமா பண்றான். ஸோ எனக்கு ஒரு உதாரணம்னா என்ன சொல்லுங்க? லைக் பியானோ ஆரம்பிச்சதே ஃபர்ஸ்ட் பியானோ நம்ம வீட்டுல வாங்கினதே வந்து நான் வாசிப்பேன்னு தான் வாங்கினாங்க. பட் அந்த பியானோல இவன் ஆரம்பிச்சதுல இருந்து நான் பியானோ வாசிக்கிறதே விட்டுட்டேன். அது அந்த மாதிரிதான் வாங்கினதுக்கு அப்புறம் இவன் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சதே ஒரு பயங்கரமான ஸ்டாண்டர்ட்ல தான் ஆரம்பிச்சது. அந்த பீசஸ் எல்லாமே ஒரு 8th grade அதெல்லாம் தாண்டி எப்படி வாசிப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சதால அதுவே ஒரு பெரிய மிராக்கிள் தான் சொல்லணும். பட் ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட், அது பெருசா யாருக்கிட்டும் இருக்காது. அதை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன்னா அவனுக்கு பர்ஃபெக்ட் பிச் சென்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ரேண்டமா ஒரு டியூன் இப்படி போகுதுன்னா அது என்ன நோட்டுன்னு அவனுக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியும். அதேதான். அது எனக்கு வராது. இப்போ நான் தான் பாடினது மட்டும்தான் தெரியும், பட் என்ன எக்ஸாக்ட் நோட்டுன்னு தெரியாது. இப்போ பி ஹாஃப் ஷார்ப்னு சொல்லலாம். பிக்கும் சிக்கும் நடுவுல நோட். அது இ எஃப். சோ அந்த பெர்ஃபெக்ட் பிட்ச் வரது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த 1330 குரலும் நீங்க ஒரு குரலுக்கு எவ்வளவு நிமிடம் இருக்கும் உங்களோட பாடல் பதிவு? ஒரு பாட்டு மேக்ஸிமம் 40 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷத்துக்குள்ளதான். 1 நிமிஷம் தான். 1 நிமிஷத்துக்குள்ள 30 நிமிஷத்துல என்டையர் இது முடிஞ்சிடும். ஆமா, ரொம்ப எளிமையானது. கேட்க ரொம்ப வசதியா.
இது எப்படியெல்லாம் பரப்பலாம்னு நினைச்சிருக்கீங்க? இப்போ இதோட மெயின் கான்செப்ட் என்ன, இப்போ இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே வருது இல்லையா, அது 1 மினிட் அதுக்கு டைம் லிமிட். ஸோ அந்த 1 மினிட்ல நல்ல விஷயம் சொல்றது தான் நம்மளோட. இப்போ எல்லாமே ரேண்டம் நியூஸா தான் இருக்கு ரீல்ஸ்ல. இது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், திருக்குறள் ரீல்ஸ் மாதிரி. அந்த மாதிரி தான் எல்லாம் ஷார்ட் டைம்ல ஒரு நமக்கு அமைஞ்சது அந்த மாதிரி 7 வேர்ட்ஸ்ங்கிறதால இந்த காலத்துக்கும் அது அழகா பயன்படுற மாதிரி வந்துருச்சு. அமிர்தவர்ஷினிக்கு பிடிச்ச ராகம் என்ன? அமிர்தவர்ஷினி ராகம் தான். அதுக்கு பிறகு நிறைய ராகம் இருக்கு. ராகம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதே மாதிரிதான் தேஷ் இருக்கும். ஸோ ஆபேரி ரொம்ப பிடிக்கும். ஆபேரி எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். சரி, ஆபேரியில ஏதாவது ஒரு 2 லைன். ஓகே. నగుమోము కనలేని నా జాలి తెలిసి, నగుమోము కనలేని నా జాలి తెలిసి, నన్ను ప్రోవగరాదా శ్రీరకువారా నీ నగుమోము గనలేని నా జాలి. நீங்க இப்ப வளர்ந்து வர மியூசிஷியன்ஸுக்கு நீங்க வந்து பிட்ச் மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க. நீங்க 2 பேருமே என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அவதான் சிங்கர், குரலை பக்குவப்படுத்தவோ அதை இன்னும் மெருகேற்றவோ. ஏன்னா நீங்க அந்த பிட்சுக்கு அப்படி போறீங்க, நீங்க உச்சஸ்தாய்க்கு அப்படி போயிட்டு அப்படியே வெண்ண மாதிரி இறங்கி அந்த மாதிரி அந்த பிட்சை ஈஸியா போறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? எனக்கு டிப்ஸ் சொல்ற அளவுக்கு நானும் பெரிய சிங்கர் எல்லாம் இல்ல. பட் அப்பா சொன்ன டிப்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கத்தி பாட வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா அந்த சாஃப்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அமைதியா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அமைதியா பண்ணாலே அந்த வாய்ஸ் மெயின்டைன் ஆகும்போது லைவ்ல பாடும்போது நமக்கு அந்த பெண்டு ஃபோக்கஸ் அதெல்லாம் வச்சு நம்ம பாடினா அது அழகா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கத்தி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், பொறுமையா பாடினா போதும். நீங்க தினம் சாதகம் பண்றீங்களா? சாதகம் ஃபுல்லா மியூசிக்ல இருக்கிறதால கம்போசிங்னு வரதால பாடிட்டே தான் இருப்போம் டெய்லி. எல்லா சிங்கர்ஸ் வந்து பாடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் ட்ராக் மாதிரி அவதான் 1330 பாட்டும் பாடி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கிளியரா பாடுவா. சோ அது கேட்டுதான் பாட முடியுமா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. யாதெனின் நீங்கியான் நோதல்லதனின் அதனின் இளன், எந்த பொருளில் ஆசையில்லையோ அந்த பொருளால் துன்பமில்லை. யாதெனின் நீங்கியான் நோதல்லதனின் அதனின் இளன். இந்த திருக்குறள் ஆல்பம் வெளிவந்த பிறகு தமிழ் தெரிந்த எல்லா பள்ளிகளிலும் இத வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், பாடமா கொடுக்கணும். சொல்லி கொடுக்க வேண்டாம், கேட்டே அவன் பாடல கேட்கிற போதுதான் அது செயல் வந்து மனசுக்கு வந்துரும். கண்டிப்பா படிக்கிறத விட இதுதான் ரொம்ப எளிது. இந்த ஃபார்மேட்ல தான் எல்லா குரலுமே பொருளையும் நீங்க பாடுறீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. திரும்பவும் அது வந்து சேரும்போது அப்படியே மனசுல போய் உட்கார்ந்துடும். உங்களை சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். குடும்பமே எங்களுக்கு ரொம்ப வியப்பை ஊட்டுகிற ஒரு குடும்பம். நாங்க வந்து அவர் இல்லை, குறிப்பா நான் பேரண்டிங் கிளாஸ்லாம் நிறைய போறேன். ஆனா உண்மையா ஒரு மாதிரி குடும்பம்னா உங்களதான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு அன்பு, பொறுமை, இது 2 தான் முக்கியம்னு சொல்லித்தர ஒரு வித்தியாசமான ஒரு குடும்ப சூழலை உங்க குடும்பத்துல அமைச்சிருக்கீங்க. இது ரொம்ப பேராச்சரியமா இருக்கு எங்களுக்கு. அப்படியே தத்தளிக்கிற உலகத்துல வந்து எந்த நேரம் குடும்பங்களுக்குள்ள பூசல்கள் மிகுந்த ஒரு சூழல்ல உங்களை பார்க்கிற போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும்
ஒரு பேரமைதி எங்களுக்கு கிடைக்குது. அதனால உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. இந்த சினிமாவுக்கு போறது இதை தாண்டி வேற ஏதாவது பொழுதுபோக்குன்னு உங்களுக்கு இருக்கா? எங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு. யாரையாவது பெரிய கிரிக்கெட்டரை சந்திச்சிருக்கீங்களா? நான் தினேஷ் கார்த்திக் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவர் துபாயில் பர்சனலாக மீட் பண்ணி அவருக்கு பேட்டில் சைன்லாம் போட்டு கொடுத்தாரு. ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் தோனி அஃப்கோர்ஸ். ஸோ அவரை பற்றி ஒரு ஆல்பமும் நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிஎஸ்கே மேட்சஸ் அண்ட் இந்தியா மேட்சஸ் அண்ட் சிஎஸ்கே ஒரு மேட்சுக்கு நாங்கள் ஸ்டேடியம் போனோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஐம் ஃபாலோவிங் F1 ஒரு 1 இயரா. யார் உங்களோட ஃபேவரட்? லூயிஸ் ஹாமில்டன் ஒரு ரேசர். அண்ட் இப்போ மேக்ஸ் வெஸ்டாப்பன் இஸ் டூயிங் ரியலி குட். லாண்டோ நாரிஸ் அண்ட் இவங்கெல்லாம். லூயிஸ் ஹாமில்டன் இப்போ ஒரு இதுல இருந்து இன்னொருதுக்கு மாறுறாரு, மெர்சிடிஸ்ல இருந்து ஃபெராரிக்கு மாறுறாரு. ஆமா. ஸோ என்னதான் ஒரு F1 ஒரு டாக் இருக்கு, என்னதான் நாங்க மெர்சிடிஸ் ஃபேன் மெக்லாரன் ஃபேன் சொன்னாலும் டீப் டவுன் இன்சைட் எவ்ரிஒன் ஆர் a fan of Ferrari. So I'm happy that he is a Ferrari fan, but I really like Mercedes and McLaren too. But அதான் டீப் அது ஃபெராரி, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஹிஸ்டரி அந்த லெகசி அந்த மாதிரி அது. ஸோ இப்போ F1 நான் ரொம்ப நல்லா பார்த்துட்டு. இப்போ எங்களை மாதிரி வேறு வேறு துறைகளில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சலிப்பாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாக்க நாங்கள் அப்போ தான் மியூசிக்கு போவோம். நீங்கள் மியூசிக்லேயே எப்போவுமே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்தால் அதை தாண்டி வேறு எதுக்காக போவீங்களா, இல்லை அதுவுமே மியூசிக் தானே? மோஸ்ட்டாக மியூசிக்காக தான் இருக்கும். அதுவும் நீங்கள் விரும்பி போய் சரி அப்பா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா யாருடைய பாட்டுக்கு போவீங்க, யாருடைய மியூசிக் போவீங்க? அஃப்கோர்ஸ் ராஜா சார் இருக்காங்க, ரஹ்மான் சார் இருக்காங்க. எனக்கு சக்தின்ற ஒரு பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து 1970s இந்த பேண்ட் அது இப்போவும் இருக்கு. அண்ட் அந்த ஒரிஜினல் சக்தி சொல்கிறேன். எல் சங்கர், அவர் விக்கு விநாயகரம்ஜி அண்ட் ஜான் மெக்லாஃப்லின் ஒரு பிரிட்டன் கிட்டாரிஸ்ட் அண்ட் ஜாக்கிர் ஹுசைன் சார். ஸோ இவங்க 4 பேர் கொண்ட இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எங்கள் அப்பா கிட்ட கூட அப்பப்போ சொல்லியிருக்கேன், பீஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ எனக்கு தலைவலியே வராது, எனக்கு வந்தால் அந்த சாங் கேட்பேன், அப்படியே குறையிறது. ஐ கேன் ஃபீல் இட். ஸோ அந்த மாதிரி. ஜாக்கிர் ஹுசைன் அவரை சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கேன். ஸோ அவர் என்னோட இந்த செலஸ்டியல்ஸ்னு ஒரு இந்தியன் ஃபியூஷன் ஆல்பம் பண்ணுறேன். ஆக்சுவலாக போன வருஷம் வர வேண்டியது, திருக்குறள்னால என்னோட எல்லா ஆல்பம் ப்ராஜெக்ட் எல்லாமே இப்போ ஹோல்டில் இருக்கு. ஸோ அதில் அவர் வாசிக்க வேண்டியது அவர் வாசிப்பார். நீங்கள் சந்திச்ச ரொம்ப பெரிய மியூசிஷியன் யாரை நீங்கள் சொல்லுவீங்க? இவரை சந்திக்க முடியுமா அப்படின்னு யாராவது சந்திச்சிருக்கீங்களா? நம்ம ஊர்லயே இருக்காங்க ரெண்டு பில்லர்ஸ் ஆஃப் மியூசிக்னு சொல்லலாம், ரஹ்மான் சார், ராஜா சார். அது எல்லாரும் அது சொல்றதுதான். வெளிநாட்டுல இருந்து ஐ எம் a very very big fan of this British musician called Jacob Collier. So he is a 5-time Grammy Award winner. அண்ட் அவர் வந்து என்னை பர்சனலாக என்னை இன்வைட் பண்ணார் அவரோட பெங்களூர் ஷோக்கு. அவர் இங்கே வந்திருக்கும்போது அப்போது அவர் ஷோ முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் அவரோட க்ரீன் ரூமில் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் வி டிஸ்கஸ்ட் மியூசிக்கை பற்றி 1.5 மணி நேரம் பேசி நீங்கள் உலகமே நின்று அது பாதி தான் கவர் பண்ணோம். அதுவும் நிறைய இருந்துச்சு, அவருக்கு நிறைய மீட்டிங் எல்லாம் இருந்துச்சு. பட் இன்னி வரைக்கும் வி ஸ்டில் ஸ்டே இன் டச் இன் சோஷியல் மீடியா. என்னோட பர்த்டே அன்னைக்கும் அவர் பெருசாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார், லெட் யூ ஹாவ் அ மியூசிக்கல் மேஜிக்கல் இயர்னு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சாரு. ஸோ அவரை மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய. உங்களுக்கு சுவாசம் அப்படின்றதே இசை தான். அப்சல்யூட்லி, ஆமாம். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை. இப்போ வந்து எல்லா துறையில இருக்கிற கலைஞர்களுக்கு, எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு கூட கொஞ்சம் கூட புரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்க, நாளைய உலகம் முழுக்க முழுக்க ஏஐ வந்து அந்த உலகத்தை வாங்கிக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்ன மாதிரியே பேசுறதுக்கு ஒரு ஏஐல ஒரு இது ரெடியா இருக்கு. நான் தேவையில்லை, அதுவே வந்து நான் முன்னாடி 20 வருஷமா நான் பேசினதெல்லாம் வச்சு அதுவே என்ன போல என் குரலையே கூட அது பேசுங்க. போய் நன்றி வணக்கம் மட்டும் சொன்னோம், அதை கூட அதுவே சொல்லிடும். நான் தேவையில்லை. இது வந்து எங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா எங்களுடைய வயது வேற. உங்களை மாதிரி ஒரு 19 வயசுல இருக்கிற ஒரு இசைக்கலைஞர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்க துறைக்கு வர்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏஐ அஃப்கோர்ஸ் இட்ஸ் a வெரி குட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் டார்க் சைட்ஸும் நிறைய இருக்குது. அதாவது நம்ம ரொம்ப என்ன சொல்ற கான்ஷியஸாக அதை யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லது, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த விதத்தில் உங்களுக்கு அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ ஏதாவது ஒரு
நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சாட் ஜிபிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது போட்டால் அது ரொம்ப ப்ரீஃபாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இல்லைன்னா எனக்கு புரியாத ஏதாவது சில எனக்கு புரியலன்னா அதுக்கு போட்டு நான் எக்ஸ்பிளைன்னு சொன்னால் அது காட்டிடும். ஆனால் அது நம்ம மூளை கொடுக்குற வேலையும் ரொம்ப குறைச்சிக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கூடாது. அது ரொம்ப கான்ஷியஸாக யூஸ் பண்ணால் எல்லாருக்குமே அது நாதஸ்வரம்ன்ற இசை கலைஞருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஏதாவது பயன் இருக்கா? என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். இல்லை, ஏன்னா ஒரு மியூசிக்னா ஒரு வெளியில் எதாவது வருதுன்னா அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ராஜா சார் சொல்கிற மாதிரி. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே போடுற எமோஷன்ஸ், ஏஐ கான் ப்ரொடியூஸ் எமோஷன்ஸ், அதுக்கிட்ட எல்லாமே இருக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒரு ஹியூமன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு எமோஷன்ஸ் 101% இருக்காது. அதில் நாங்கள் எமோஷனும் நாங்கள் ஃபீட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரியும் அது பண்ணோன்னு சொன்னால் நம்மளுக்கு மொமெண்ட்டாக இப்போ ஒரு எமோஷன் தோணும், அதுக்கு தோணாது. So it can do everything, but it can't do an emotionally attaching and convincing music. கர்நாடக சங்கீதத்துல மனோதர்மம்னு சொல்றாங்க. Right. அது இதுல வராது. அது பண்ணலாம். ஆனா அந்த மனோதர்ம அந்த எமோஷனலா ஒரு மியூசிக் கூட அதுல கொண்டு போகலாம். ஆனா ஒரு ஹியூமன் டச் அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அது டெஃபினட்டா do you see that as a threat for music? As long as it stays healthy, it's not a threat. But அது ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சா சில பேர், நான் அந்த மாதிரி ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் கேட்டேன். நான் அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சில பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கும் கூட அந்த எக்ஸ்பர்டைஸ அது தூக்கி கொடுக்கிற போது அவங்க தகுதி உடையவர்களோட மேல போயிடுவாங்க. அது நம்ம சொல்றது கேக்குற மாதிரி இருக்கணும் டெக்னாலஜி. அது சொல்றது நம்ம கேக்குற மாதிரி மாறிடக்கூடாது. இப்ப அப்படிதானே ஆகிட்டு வருது unfortunately, but everything will stay in control hopefully. So fly by wireல இருந்து மேனுவல் கண்ட்ரோல். ஆமா. இப்போ நம்முடைய இசை தமிழ்நாட்டு திரை இசை தான் மக்களுக்கு நிறைய போகும். இப்போ நீங்க திருக்குறள் பண்றீங்க, ஃபியூஷன் மியூசிக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுறீங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் திரை இசைன்றதா பரவலாக இருக்கும். ஒரு அனிருத் மாதிரி, ஒரு ரஹ்மான் சார் மாதிரி. இந்த வரிசையில் நாங்கள் எல்லாரும் மெல்லிசை மன்னர்கள் காலம், அந்த காலத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் காலத்தில் இருந்த இசையை பற்றி, காலந்தோறும் இருக்கிற இசையை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? இட்ஸ் ஆல் அபவுட் அன் எவல்யூஷன். மியூசிக்னா அது டெஃபினட்டாக ஒரு எவல்யூஷன் இருக்க தான் செய்யும். இப்போது மனிதர்கள் எப்படி குரங்குலேருந்து வந்தாங்க சொல்கிறாங்க, வேர்ல்டும் எப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே அப்படியே டெவலப் ஆச்சு. அதே மாதிரி தான் மியூசிக் கூட. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த சவுண்ட் அண்ட் அந்த மியூசிக் வச்சு அவங்க பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த காலத்துலேயும் அவங்க பண்ண தெரியும். பட் தட்ஸ் தேர் ஸ்டைல்னு நான் சொல்லுவேன். அவங்க ஸ்டைல்லேருந்து ஒருத்தவங்க மாதிரி வந்தாங்க. அண்ட் ரஹ்மான் சார் வந்தப்போ சவுண்ட் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அண்ட் மியூசிக் ஒரு இட் ஹேஸ் அ நியூ டைமென்ஷன். அஃப்கோர்ஸ் ராஜா சார் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா, ஹீ எக்ஸ்ப்ளோர் லைக் சிம்பனி, அது அவர் நிறைய இது பண்ணார். அண்ட் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ ஒரு புது சவுண்ட் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் every aspiring musician, they are open to new ideas and incorporate different genres into Indian classical. So அது ஒரு புது சவுண்டாக தராங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அண்ட் இதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும் மியூசிக் இண்டஸ்ட்ரி. அதுதான் இப்போ இல்லை, நம்ம திரையில் போய் சினிமா பார்க்கும்போது கேட்குற இசை வந்து அதீதமாகவும், சில பேர் சீட்டை விட்டு எழுந்து ஓடுற அளவுக்கு இருக்கேன். இவ்வளவு சப்தம், அது வந்து இசைன்றது கொஞ்சம் இசை உள்ளதாகத்தானே இருக்கணும். இவ்வளவு அதிக சப்தம் அவசியம்னு நினைக்கிறீங்க? அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது ரொம்ப பயந்து பதில் the melody and rhythm, இதுல உங்களுடைய ஃபேவரட் மிக்ஸ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மெலடி 70, இது 30, 50. அது ஹார்ட் அண்ட் பிரெயின் மாதிரி நான் சொல்லுவேன். சோ ஒண்ணு இல்லன்னா ஒண்ணு பயன். எது இதயம் எது மூளை, அது நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ அதுதான் மியூசிக்கோட ஸ்பெஷாலிட்டி. நான் சொல்ல பதில் சொல்ல கத்துக்கிட்டு இருக்கீங்க. இசையை விட யாரும் காயப்பட்டிருக்காங்க. So that's my main thing. But அது சில பேர் அது பயங்கரமா என்ஜாய் பண்றவங்களா இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி மியூசிக் கேட்டா ஒரு பூஸ்ட் வந்து அவங்க நிறைய நல்ல விஷயம் பண்றாங்க. சோ அந்த மாதிரியும் இருக்காங்க. ஹார்ட் ராக் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த பேண்ட் உங்களுக்கு? எனக்கு லெட் ஜெப்லின் பிடிக்கும், மெட்டாலிக்கா பிடிக்கும். அவங்களாம் மெட்டாலிக்கா பிடிக்கும். ஆனா நானும் எங்க அக்கா வந்து நாங்க எல்லா மியூசிக்கும் நாங்க கேட்போம். அது ஃபுட் மாதிரி தான், எல்லா ஃபுட்டும் சாப்பிடுற மாதிரி தான். பட் as long as it's healthy, it's good for your body. அதே மாதிரி தான் மியூசிக். as long as it's healthy and good
and sounding good to your ears, it's all good. இப்போ உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே மாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா நம்ப முடியாத ஒரு பேர் முதல் இடத்துல இருக்கு, டெய்லர் ஸ்விஃப்டோட பேர். ஆமா, அவங்க வந்து ஒரு பாடகர் எப்படி உலக பொருளாதார, அவங்க ஒரு ஊருக்கு போறாங்கன்னா அந்த ஊரோட இக்கானமியே வந்து பல மடங்கு வளர்ந்துருது. ஆமா. டெய்லர் ஸ்விஃப்டோட மியூசிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ சில என்ன சொல்றது, ஒரு கான்ட்ரவர்சி அவங்க மேல இருக்கு. அதாவது சில பேருன்னா அது அவங்க மியூசிக் பிடிக்கலன்னா சொன்னா அதுதான் சூப்பர்னு அவங்க சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்களுக்கு என்ன மியூசிக் அது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாடினதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பேக் டு டிசம்பர்னு ஒரு சாங் பிடிக்கும். அப்படி அவங்க மியூசிக் நல்லா இல்லாம இருந்தா அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் எதுக்கு வராங்க? ஸோ தட்ஸ் அ மெயின் பாயிண்ட். பேக் டு டிசம்பர் எங்களுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு லைன் மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. So glad you made time to see me. How's life? Tell me, how's your family? I haven't seen them in a while. You've been good, busier than ever. Small talk, work and the weather. Your guard is up and I know why. Because the last time you saw me, it still burned in the back of your mind. You gave me roses and I left them there to die. So this is me swallowing my pride, standing in front of you saying I'm sorry for that night. And I go back to December all the time. It turns out freedom ain't nothing but missing you. Wishing that I realized what I had when you were mine. And I'll go back to December, turn around and make it alright. And I'll go back to December all the time. இப்போ நீங்க பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் பாரம்பரிய இசைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போனா அங்க ஒரு இசை இருக்கும், ஈஸ்ட் ஏஷியாவுக்கு போனீங்கன்னா அங்க விதவிதமான இசை இருக்கும். இதுல எந்த இசை மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு? நான் இதெல்லாமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பீயிங் ஹியர் இன் சென்னை, கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் அவ்வளோ இருக்குது. ஸோ அது நம்ம ப்ராப்பராக இன்டேக் பண்ணி நம்ம ஒரு புது சவுண்ட் அது கொண்டு வரும்போது தட் இஸ் வெரி சோல் டச்சிங். எனக்கு பர்சனலாக அது ஃபீல் ஆகும். அண்ட் என்னை சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம்னா இந்த பாலி கெக்காக் சான்ஸ் மங்கி டான்ஸ்னு ஒரு ஜானர் மாதிரி, அது பொன்னியின் செல்வன்ல கூட இந்த செக் 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 செக்னு ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அது ஸோ அதுவும் திருக்குறள் அது இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குரல் பண்ணியாச்சு. அதுதான் நான் திரும்ப கேட்டேன். 1330 அபூர்வமான சில விஷயங்கள் கலந்துருக்கு. இப்ப நீங்க மியூசிக் அதுக்கு போடும்போது அதன் பொருளுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் போட்டிருக்கீங்க. பொருளுக்கு ஏற்ற மாதிரி. ஆமா. ஸோ ரேப்பும் இருக்கு அண்ட் ரேப் சிங்கர்ஸ், ஏன்னா ரேப் சிங்கர்ஸ் அவ்வளோ தமிழ் ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அவங்களையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேப் குரல், கரெக்டான மீனிங் அதுக்கு பொருந்தணும். இந்த ப்ராஜெக்ட் முடித்த பிறகு அடுத்த திங்கிங், அதாவது அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு ஐடியா? நான் 2032 வரைக்கும் என்னோட ஆல்பம் லைனப்ஸ் நான் வச்சிருக்கேன். ஆமாம், ஒரு ஜேனரில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற ஜேனரில். ஸோ எல்லாமே இந்தியன் மியூசிக் கூட இன்கார்பரேட் பண்ணி ஒரு புது சவுண்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி. ஏன்னா இப்போதைக்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. ஐ வாண்ட் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடும்னு. நேம், ஃபேம், மணி மூணு அதில் அதிகம் கிடைக்குமே, அது தேவையில்லை. இது இந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணா அதை விட ஒரு சந்தோஷம் என்ன. நான் சொன்ன 331 குரல் மாதிரி நிலையில்லா பொருளை, அது அந்த மாதிரி தான் அந்த குரல். எல்லாமே நாங்க சொல்லுவோம், மீனிங் கிட்ட மட்டும் போக மாட்டோம். நாங்க அதுகிட்ட மட்டும்தான் போவோம். உண்மையிலேயே உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்திருக்கும் தானே? நிறைய வந்துருச்சு. வேண்டாம். ஏன்னா அதுக்குள்ள போனா என்னன்னா டைம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஃபிலிம் கூட போனா பண்ண முடியாது. ஸோ இப்போ எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. இந்த வயசுல பண்ணா இதோட சந்தோஷம். இந்த மாதிரி இப்போ வீட்லயே உட்காந்து
ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நாங்கள் வெளியில் போகிறோம் அண்ட் அப்பப்போ ஷோஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் பெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ப்ராஜெக்ட். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, இஸ் brought திருவள்ளுவர்ஸ் லெகசி டு த அடுத்த ஜென்ரேஷன். இட் வில் ஸ்டே தேர் till the earth perishes-ன்னு ஒரு நான் ஹம்பிளாக நான் சொல்லிக்கிறேன். இப்போ தன்னுடைய பையன் வந்து ஜீனியஸாக இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களை விட அவன் வெற்றிகரமா இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் ரொம்ப அதிகம். வெற்றிகரம் அப்படின்றத மெஷர் பண்றது பெரும்பாலும் பணம், பதவி, அதை வச்சுதான் நம்ம புகழ் நம்ம சமூகத்துல அப்படித்தான் இருக்கு. இதுல வந்து உங்க பெற்றோர்கள் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு தெரியுது. இது உங்களை சுற்றி இருக்கிற உலகத்துல இருந்து நீங்க ரொம்ப விலகி இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு அப்படி தெரியும். என்ன சினிமா பண்ண வரலையே, இவன் என்ன கமர்ஷியல் மியூசிக் என்ன பண்ணலையேன்னு தெரியும். பட் வி லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் இது இன்ஃபர்மேட்டிவ். நான் சொன்ன மாதிரி அது பெரிய ஏர்னிங்ஸ் இருக்கு. ஆமாம், செலவு தான் இருக்கு. So how do you support this? அது எல்லாமே அப்பா தான். அதனால தான் நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெவி ஒரு ப்ரெஷரபிள் பாயிண்ட்டுக்கு போனோம்னா நாங்கள் வர ஷோ எல்லாமே கூட நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம். அதான் கேட்குறேன். ஆமாம், ஏன்னா ரெகுலராக நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அப்படி இல்லைன்னா மனதளவில் ஒரு சோர்வு வரும். ஆமாம். அது எப்படி உங்க அப்பா மேனேஜ் பண்றாருன்னு எனக்கு அது அவங்க கிட்ட இருக்கிற அந்த மென்டலி ஸ்ட்ராங் மைண்ட் எல்லாமே அதான். குடும்பம் காக்க நேர்மை. ஐயோ, நான் எனக்கு திருக்குறளே வந்துட்டு பழியஞ்சி பார்த்தும் உடைத்தாயன் வாழ்க்கை வழியஞ்ச என்னை அன்றும் இல்லைன்னா. ஸோ குடும்பம் காக்க நேர்மையாக பணத்தை தேடு, அதனால் மட்டுமே புனிதமாகும் வீடுன்னு ஒரு அதுக்கான பொருள். குடி செய்வல் என்று ஒருவருக்கு தெய்வம் அடிதற்று தான் முந்துரும் அப்படின்னு ஒரு குறள். ஒருத்த வந்து தன்னோட குடும்பத்தை இனத்தை நல்லா பார்த்துக்க நினைச்சானா கடவுளே வந்து வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு வந்து உதவி செய்வாங்க. அப்புறம் இந்த குறளும் இருக்கு, ஆகா கேடில்லை போகார் அகலாக்கடை, செலவு அதிகம் செய்யாத பொழுது வரவு குறைவாக இருந்தாலும் தவறில்லைன்னு அதுக்கு போகாம இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாமே. நீங்க அந்த கடைசியா சொன்ன குறளுக்கு வரலாம், ஆகார் அளவிட்டுதாயினும் கேடில்லை போகார் அகலாக்கடை. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் இதை ஃபைனான்ஷியல் பொசிஷனை மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க, செலவுகளை ரொம்ப குறைச்சிருக்கோன்னு. ஆனால் உங்கள் வயசில் வெளி உலகத்தில் இருக்கிற ஒரு இளைஞனை, 19 வயசு இளைஞனை நாங்கள் பார்க்குற போது 17 வயசுலேருந்து 1 லட்சம் ரூபாய் பைக் வேணும்னு கேட்குறான், 75,000 ரூபாய் இருக்கிற ஃபோன் வேணும்னு கேட்குறான், ஒரு சாதாரண கருப்பு கண்ணாடி போட மாட்டேங்கிறான், வந்து கோட் படத்தில் விஜய் போட்ட மாதிரி எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுன்னு கேட்குறான். எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இந்த இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவே இல்லைன்றது இப்போ ஓகே. பட் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, அதில் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பமும் இருக்க போகுது. நீங்கள் அதை பற்றி எப்போது யோசிச்சிருக்கீங்களா? என்ன சொல்ல, மை கான்செப்ட் இஸ் டோன்ட் பி இன் அ ரஷ் டு லிவ். அது வர டைம்ல அவங்களுக்கு 4 குறளை சொல்லிட்டு. இப்போ நீங்க சொன்னது ரொம்ப எக்ஸ்ட்ராவகண்டா செலவு பண்ணக்கூடாது. அந்த இப்ப அது சொன்னது கூட ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. அப்சல்யூட்லி. ஆமா. சோ அதனால நான் இங்க இருந்து கழிச்சு தனி தெளிச்சு தான் எழுதுறேன். இந்த குறளை சொல்லிட்டு ஐயோ ஆமா இல்ல அந்த படம் பார்த்து காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இன்னும் குறள் சொல்றாங்க. அதுக்கு இன்னும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாகி தோன்றா கெடும். சோ அந்த குறள் ரொம்ப அழகா மேட்ச். நான் கூட என்ன நினைச்சேன், நீங்க திருக்குறளுக்கு இசையமைக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்ட போது, இசையமைக்கிறவங்க எல்லாரும் அதை முழுசா உள்வாங்கிட்டு தான் இசையமைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த லிரிக்ஸை வச்சுட்டு இசைதான் அவங்களுடைய இது ஃபோக்கஸ். நீங்க அப்படி இல்லாம உண்மையிலே திருக்குறளுக்குள்ளேயே நீங்க வந்து முழுமையா இறங்கி முழுகி இருக்கீங்க. வள்ளுவர் வந்து தன்னை எடுத்தவர்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். அவரை பிடிச்சிட்டவங்களை அவர் ஒரு நாளுமே கைவிட மாட்டார். அதனால உங்களுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கணும்னு நாங்க மனமார. திருக்குறள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால எழுதுறாங்க ஆங்கிலத்துல. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆங்கிலத்துல உரை வருது. அதனால இவங்க வாழ்த்துனாங்கன்னா அது நல்ல வாழ்த்து. உண்மை இதே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நாம எடுத்த வேடத்தை நிறைவு செய்வதுதான் எல்லாருடைய இயல்பு.
ஆனா நீங்க வந்து அந்த வேடமாக, அந்த உயிராக, அது உடலாக மாறி அதுக்குள்ள போய் இறங்கியிருக்கீங்க பாருங்க. இது திருக்குறளுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரம் அது. ஏன்னா தமிழர்களின் ஒரே அடையாளம் திருக்குறள்னு நம்ம சொல்லலாம். எல்லாரும் பொது மறை. மற்ற இலக்கியங்கள் ரொம்ப பேரிய இலக்கியங்கள் தான். ஆனா திருக்குறளை தெரியாதவங்களே இருக்க முடியாது. எல்லா நாடுகளுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அந்த திருக்குறளை கையில் எடுத்த உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இசை இந்த அறையே இசை மயமாக இருக்கிறது. ஏறக்குறைய நான் பார்க்கறது மிதிச்சா கூட ஒரு ஒலி வருது, ஒரு ஸ்ருதி இருக்கு. இங்க பாருங்க, இளையராஜா சாருடைய அவர் கையால நீங்க ரொம்ப சின்ன பையனா நாதஸ்வரம். இது இந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏன் உங்களுக்கு பேருக்காக அவர் நாதஸ்வரம் கொடுத்தாரா இல்ல வாசிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரா? அது அவர் தான் கேட்கணும். பட் he just blessed me with that நாதஸ்வரம் சொல்லுவேன். so kind to do that. and அது என்னோட பிறந்த நாள் 2020. அப்போ அந்த கோவிட் டைம்ல எல்லாம் ரொம்ப பீக். ஸோ அப்போ அவ்வளோ ஜெனரஸா எங்களுக்கு மட்டும் அவர் காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தது. மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வெளிநாடுகள்ல இயங்குகிற மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் இந்தியாவுக்குள்ள இருக்கிற மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய இருக்கு. என்ன அது ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும்னா, இல்ல இப்ப இந்த ஆல்பம்ஸ் அந்த கல்ச்சர் வந்து வெளிநாட்டுல இருக்கிற அளவு இங்க இல்ல தானே? ஆமா, இங்க வந்து திரை இசை தான் மெஜாரிட்டி ஆஃப் எல்லா ஆடியன்ஸ். ஆனா இங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ற ஆர்டிஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க. பட் தேர் நாட் இந்த மெயின் ஸ்ட்ரீம். அதுல இல்ல, சோ கால்ட் மெயின் ஸ்ட்ரீம் சொல்றாங்க. ஆனா அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய அண்டர்ரேட்டட் மியூசிஷியன்ஸ் who are releasing independent albums and Indian classical எல்லாருமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அந்த இண்டிபெண்டன்ட் இசையை மேல கொண்டு வரணும்னு தான் என்னுடைய ஒரு எய்ம்னு சொல்லலாம். ஸோ அந்த சினிமா மட்டும் பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். கொரியன் மியூசிக்னு எல்லா பசங்களும் பின்னாடியே போறாங்க. ஆமா, அந்த கேபாப்னு சொல்றாங்க. கேபாப். ஆமா, அதுக்காக சின்ன குழந்தைங்க எல்லாம் வீட்டு விட்டு ஓடி போகுது. ஐயோ, அதெல்லாம் பார்த்தேன். கோயிங் டு கொரியான்னு ரெண்டு பேர் எங்கேயோ ஊர்ல இருந்து சென்னை வந்து, ஆமா சென்னை வந்து குழந்தைங்க வந்து ஏர்போர்ட்ல, ஆமா ஏர்போர்ட்ல அந்த மாதிரி இருக்கிற மியூசிக் அதை நீங்க பாப்பீங்களா, ரசிப்பீங்களா? இல்ல அவங்கள என்ன கவருது அந்த மியூசிக்ல? அது எனக்கும் தெரியல என்ன கவருது. எனக்கு கேபாப் நான் அவ்வளோ கேட்பேன். ஐ ஹாவ் a few favorites in K-pop, but I'm not like addicted to that. So எல்லாமே ஒரு அளவு. மியூசிக் அடிக்டட் கிடையாது அந்த பசங்களுக்கு, அந்த டீனேஜ் பாய்ஸ் அதுங்கெல்லாம். பாருங்க எவ்வளவு அழகா அதுக்கு ஒரு பதில். ஆமா, கரெக்ட் ரைட். சோ அது BTS ன்னு சொல்றாங்க. இருக்கிற டீனேஜ் பசங்க நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க. you are also in the teens. இவங்களை பார்க்கும்போது ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்ன சொல்லும்? Have patience and eat good food. ஏன்னா இப்போ எங்கள் ஃபேமிலி நிறைய இடத்துல கேள்விப்படுற ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய. இட்ஸ் லைக் இந்த பீக் தென் நெவர் பிஃபோர். ஸோ ஒழுங்கான ஒரு ஃபுட் சைக்கிள், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், உடம்ப ஒழுங்காக பார்த்துக்கணும். இது ஒழுங்காக இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆல்வேஸ் பி அ லேர்னர், ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். ஸோ அதாவது பொறுமையாக எந்த வேலையும் செய்யணும். உங்களுக்கு இறை நம்பிக்கை, பக்தி இருக்கு, நிறைய இருக்கு. இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வி ஆர் ஃபீலிங், என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணல நான். பட் திருவள்ளுவர்ஸ் ப்ரெசன்ஸ் இன் திஸ் ஹவுஸ்ன்னு கூட நான் சொல்லலாம். 10 கடவுள் வாழ்த்து பாடலில் உன் மனதை தொட்ட குறள் எது? நான் பாடின ஒரு சாங் நான் பாடியிருக்கேன். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாதிரி. இந்த வாரம் பாரதி மேடம் வந்து இந்த வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியால நான் எழுதின குறள் இதுதான். ஓ அப்படியே, வா. அதுக்கு அவங்க வாழ்க்கை உதாரணங்களே சொல்லி இந்த வாரம் வந்திருக்கு. ஓகே, ரொம்ப அருமையான குறள். 7வது குறள் நான் தான் பாடியிருக்கேன். பிளஸ் 7 நான் தான் பாடுவேன்னு சொல்லிட்டு நான், ஏன்னா நான் தோனியோட ஃபேன், அதனால தலை பாரு ரீசன் சொல்லிட்டு 7வது குறள். திருக்குறளுக்கு தோனி வர வச்சு பாட வைக்கல. அவருக்கு இஷ்டம்னா அவரையும் பாட வைக்கலாம். ஏன்னா அப்ப இவர் ரீசெண்டா ஒரு ஆட்ல கூட அவர் பாடியிருந்தாரு. சோ அவருக்கு ஓகே, நான் அவரையும் கூப்பிட்டு பாடு. இதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு ஆச்சரியம். சிஎஸ்கே எங்க வரைக்கும் போகுது. சோ அங்கேயும் நம்மளோட டச்சை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு சோ அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசை கலைஞர்கள்னா அந்த மாதிரி
தோற்றத்துல இருக்கணுமா? அது ஒருத்தவங்களோட இது. பட் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் திருக்குறள் வளர்க்கலாம். ப்ராஜெக்ட்டுக்கா? வள்ளுவருக்கு திருவள்ளுவர் மாதிரி வேண்டுதல். இருக்கலாம். திருவள்ளுவருக்காக முடி நேர்ந்து அவர் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடு. அது எத்தனை நம்பர் குறள்? அந்த குரல் நம்பர் பண்ணல, அது தெரியாது. அவ்வளவு இப்ப நீங்க அந்த குறள் பார்க்க வேண்டாம். ஆமா, அப்போ ஓகே. ஸோ அந்த மாதிரி. உங்களுடைய கனவுகள் என்னவா இருக்கு? நான் இந்த இடத்துல இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கனவுகள் இருக்கா? திருக்குறள் ப்ராஜெக்ட பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன். அது என்ன சொல்றது, ஒரு எப்பவுமே சந்தோஷமா ஃபேமிலியோட மியூசிக்ல இருக்கணும். அதுதான் என்னோட அதிகபட்ச தேவையே. ஸோ கனவுனா நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட இப்போ தெரியாது. அதனால இந்த மாதிரி இருக்கிற ஒரு அன்பிரடிக்டபிள் ஒரு வேர்ல்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். ஸோ அதுதான். இந்த அறை முழுக்க இசையால் நிரம்பி இருக்கிறது, இசை கருவிகளால் நிரம்பி இருக்கிறது. பேஸ் கிட்டார்ல இருந்து ஒரு கிட்டார், இந்த பக்கம் தபலா, இந்த பக்கம் ஒரு தவில், என்னென்னவோ இருக்கு, வயலின் இருக்கு. அதாவது நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதே கொஞ்சம் ஒரு நர்வஸா தான். இசை முழுக்க உங்களை சுற்றி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. இந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இது கூட ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. இந்த மாதிரி கலை நயத்தோட இந்த இடத்த வடிவமைச்சிருக்கீங்க. கலையாக இசையாக நீங்க இருக்கிறீங்க. நிஜமாவே நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கல. ஒரு சின்ன குழந்தைக்குள்ள அல்லது ஒரு இளம் பிள்ளைகிட்ட இத்தனை திறமைகள் பொதிந்து இருக்கும். அது சமூகத்தை நேசிக்கும், இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நம்பும், விரும்பும், ஆசைப்படும், முயலும் அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப புதுமைகளை விளைத்த இந்த பேட்டி விகடன் நேயர்களுக்காக நாங்க எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை மனதார வாழ்த்துகிறோம். விகடன் நேயர்கள் சார்பாக உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்ஸ். திருக்குறள் பற்றி நம்ம பல காலமா பேசி வந்திருக்கோம். இசை வடிவங்கள்ல கூட சில முயற்சிகள் நடந்திருக்கு திருக்குறளுக்கு முன்னாடி. ஆனா இப்ப நீங்க எடுத்துட்டு போறது வந்து ஒரு புலிப்பாய்ச்சல் மாதிரி இதை அடுத்த கட்டத்துக்கு உலகத்துல இருக்கிற பல பேர், திருக்குறளை பற்றி இதுவரை கேள்விப்படாத பல பேருக்கு கூட அது போய் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கை இப்ப மனசுக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க திருவள்ளுவர் எங்களோடய இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப சத்தியமான ஒரு வாக்கு. மாபெரும் கவிஞர்கள் இந்த உலகத்தில் மரணம் அடைவதே இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு வடிவத்துல இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட வள்ளுவத்தை உங்கள் கையில எடுத்திருக்கிற உங்கள் வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்க வாழும் வாழ்க்கையாக இருக்கட்டும்ன்ற ஒரு பிரார்த்தனையும் வாழ்த்தையும் இந்த நேரத்துல இங்க வைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. விகடன் நேயர்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு ப்ராடஜி, உடம்புல வந்து ரத்தம் ஓடுவதற்கு மேல இசையே ஓடிக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.